السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. நாங்கள் ஜக்காத்துடைய பாடத்தில் 2வது நாளில் இருக்கிறோம். கடைசியாக நாங்கள் ஜக்காத் எந்தெந்த பொருளில் கடமை, ஜக்காத் யாருக்கு கடமை, என்னென்ன பொருள்களில் ஜக்காத் கடமை என்று பார்த்து கொண்டு வந்தோம். அதில் தங்கம், வெள்ளி, பணம் சம்பந்தமான விடயங்களை பார்த்தோம். தங்கத்துடைய அளவு ஹதீஸ்களில் 20 தீனார், அப்படி இல்லாண்டா 20 மிஸ்கால்னும் சொல்லுவாங்க. 2 முறை விடயம்தான் என்று வந்திக்குது. இப்போ 20 தீனார்ண்டா தற்காலத்துடைய அளவீட்டில் கிராம் கணக்கில் அதை எப்படி பார்க்கறது என்ற விஷயத்தையும் பார்த்தோம். அதே மாதிரி வெள்ளியை பற்றி வரக்குள்ள ஹதீஸில் 20 திர்ஹம், 20 திர்ஹம் என்று வந்திக்குது. இப்போ 20 திர்ஹம் என்று சொல்றது தற்கால கணக்கில் என்னது என்றதும் நாங்கள் பார்த்தோம். அதாவது 200 திர்ஹம்ன்றது தற்காலத்தில் என்ன அளவு, அதை எப்படி நாங்கள் பார்க்கறது என்ற விடயங்களையும் நாங்கள் பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக பணம் ஜக்காத்துடைய ஒரு பொருளாக எப்படி பார்க்கறது, பணத்தை நாங்கள் ஜக்காத்தாக பார்க்கணும், அது தங்கத்துக்கு உடைய இதில் தான் அது இருக்குது என்ற விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். அடுத்தபடியாக வியாபார பொருட்களில் ஜக்காத் கடமை என்ற விடயத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அதில் என்ன இன்றைக்கி நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, வியாபார பொருளில் ஜக்காத் கடமையாகிறதுக்கு பின்னால் வரக்கூடிய நிபந்தனைகள் பூர்த்தியாயிக்கணும். ஒன்று வியாபாரம் ஆரம்பிக்கப்பட்டு சந்திர கணக்கின்படி 1 வருஷம் பூர்த்தியாயிக்கணும். நாங்கள் எப்பயுமே ஜக்காத்துடைய எந்த ஒரு அளவீடையும் ஜக்காத்துடைய காலத்தை ஹவுல பார்க்குற நேரத்தில் ஜனவரி, பிப்ரவரி, அதாவது கிரிகோரியன் கேலண்டரில் நாங்கள் பார்க்க மாட்டோம். நாங்கள் இந்த ஜனவரி, பிப்ரவரின்னு சொல்கிற இந்த கேலண்டருக்கு கிரிகோரியன் கேலண்டர்னு சொல்லுவோம். இந்த கேலண்டர் மையமாக வச்சு இந்த கேலண்டரில் நாங்கள் சிஸ்டத்துக்கு நாங்கள் பார்க்க மாட்டோம். ஏன்னு சொன்னால் சந்திர கணக்கு பிறை கலண்டர் தான் இஸ்லாத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஷரியத்துடைய விஷயங்கள், அதை வச்சு தான் அமைக்கணும். மாற்றமாக நாங்கள் அந்த கேலண்டரில் பார்த்தோம், இந்த கிரிகோரியனில் பார்த்தோமேண்டா வருஷத்துக்கு 11 நாட்கள் குறையும், சரி கூடும். அதாவது அவர் 11 நாள் லேட்டாகித்தான் ஜக்காத்தை கொடுப்பார். அப்படி பார்க்குற நேரம் அவர் என்ன செய்வார், அப்போ அவர் என்ன செய்வார், கிரிகோரியன் கேலண்டர் படி கொடுத்தாருண்டா கிட்டத்தட்ட 11 நாள் லேட் ஆகி கொடுப்பார். இப்போ அப்படி பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 10 வருஷத்தில் 110 நாள் லேட் ஆகுவார். 30 வருஷத்துக்கு 1 வருஷம் தாமதமாக ஜக்காத் கொடுப்பார். ஒரு வருஷத்துடைய ஜக்காத் அவருக்கு கவாவாகும். அதனால் நாங்கள் சந்திர கணக்கின்படி தான் ஜக்காத்தை பார்த்து கொடுக்கணும். அது முதலாவது விஷயம். இப்போ ஜக்காத் அவருடைய வியாபாரத்தை ஆரம்பிக்க, உதாரணமாக அவர் ஷவ்வால் அவருடைய பிஸ்னஸ் ஆரம்பித்தாருண்டா, ஷவ்வால் 10ஆம் பிறையில் பிஸ்னஸ் ஆரம்பித்தாருண்டா, அடுத்த வருடம் ஷவ்வால் 10ல் அவருக்கு 1 வருஷம் பூர்த்தி ஆகிட்டு. இப்போ அவர் ஜக்காத்தை பார்க்கணும், கணக்கு பார்க்கணும். அடுத்த விஷயம், 2வது, வருடம் பூர்த்தியாகும் போது தங்கத்தின் 85 கிராம் அல்லது வெள்ளியின் 595 கிராம் உடைய பெறுமதி அடைந்த வியாபார பொருட்கள் வியாபாரத்துடைய பணம் முதலணிய இருத்தல். அப்போ நாங்கள் பார்த்தோம், ஜக்காத் கடமையாக கூடிய அளவு 85 கிராம் தங்கத்தில் பெறுமதின்னு சொல்லி, அந்த விஷயம்தான் இங்கேயும் அதே அளவு தான் இங்கேயும். அப்போ இந்திய பெறுமதிக்கு தங்கம் 1 கிராம் 28,811 ரூபா இருக்குது, 24 கேரட். இப்போ அது 85ஆல் பெருக்கினா 24,48,535 ரூபா வருது. இப்போ 24,48,000 ரூபா இருக்கிறவர் ஜக்காத் கடமையாகிறார். அப்போ அதே மாதிரி நாங்கள் சொன்னோம், வெள்ளிலையும் பார்க்கலாம். வெள்ளியில் பார்க்குறே கட்டாயம் இல்லை, நான் தெளிவாக சொன்னேன், வெள்ளியில் பார்க்குறே கட்டாயம் இல்லை. ஒரு ஆளுக்கு
ஜகாத் கொடுக்கறதுக்கு ஆசை இருக்குது, அவருக்கு நானும் ஜகாத் கொடுக்கணும் என்று நினைக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு வந்து வெள்ளியில கணக்கு பார்க்கலாம். வெள்ளியில 1 கிராம் வந்து ரூ. 323 595 கிராம் இருந்த ஜகாத் கடமையாகும். இப்போ 1,92,000 இருந்தா அவரு ஜகாத் கொடுக்கலாம். இன்னைக்கு கேட்டாங்க சின்ன வியாபாரிகளை கொடுக்கலாமான்னு சொல்லி. ஒரு வருஷம் பூர்த்தியாகி அவருடைய வியாபாரம் எல்லாம் கணக்கு பார்க்கிறார். நான் இப்ப கணக்கு பார்க்கிற முறைகளை சொல்லுவேன். இப்படி கணக்கு பார்த்தா ஸ்டாக் எடுத்து பார்த்தா அவருடைய எல்லா வியாபார பொருளுடைய பெறுமதி வந்து 1,92,000 மேலேக்கியன்னு அவருக்கு ஜக்காத் கொடுக்கலும். ஆனா கட்டாயப்படுத்த மாட்டோம். நீங்க கொடுக்கல, நீங்க பாவி என்று சொல்ல மாட்டோம். அவருக்கு வந்து விருப்பம் என்றா கொடுக்கலாம். ஆனா 85 கிராம் தங்கத்துடைய பொறுமதியை விட அதிகமான சொத்து அவர்கிட்ட இருக்குதுன்னு நாங்க அவரை கட்டாயப்படுத்துவோம். கொடுக்கலன்னா நாங்க பாவின்னு சொல்லுவோம். அப்ப வியாபார பொருள்ல ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். நிசாப் இந்த 85 கிராம் தங்கத்துடைய பொறுமதியான சொத்துகள் இருக்கணும்னு சொல்றது வந்து வருஷத்துல கடைசியில தான். வருஷத்துல இடையில அவருடைய ஜகாத்தை பார்த்தா, அதாவது வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாரு ஒரு 10,000 போட்டு தான் ஆரம்பிச்சாரு. ஆனா வருஷம் முடியக்குள்ள பார்த்தா அவர்கிட்ட 25 லட்சத்துக்கு மேல ஜகாத் அவருடைய அந்த வியாபார பொருள்கள் எல்லாம் இருக்குது. இப்ப அவர் ஜகாத் கொடுக்கணும். அப்படி இல்லைண்டா ஒரு 50 லட்சம் போட்டு பிசினஸ் ஆரம்பிச்சாரு, இடையில பெரிய ஒரு லொஸ்டொண்டு ஆகினாரு. ஒரு 5-6 மாசத்துல பெரிய லொஸ்டொண்டு வந்துச்சு அவருக்கு. இப்ப மறுவா வருஷம் முடியக்கொள்ள ஷவ்வால் வரக்கொள்ள திரும்பவும் அவருக்கு வந்து நிசாபுடைய அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் வியாபார பொருள் எல்லாம் வந்து சேர்ந்திருக்குது. இப்பயும் அவரு ஜகாத் கொடுக்கணும். வருஷத்துக்கு இடையில நிசாப் குறையிறத வந்து கணக்கெடுக்கப்பட மாட்டுச்சு. அத பார்க்கிற இல்ல. ஆனா தங்கம், வெள்ளியில, சல்லில எல்லாம் அப்படி இல்ல. சேவிங்ல சல்லிய வச்ச ஜகாத் கடமைன்னு நாங்க சொன்னோம். அது வந்து 85 கிராம் பொறுமதியான சல்லி வருஷம் முழுக்க அவர்ட்ட இருந்து கொண்டே இருக்கணும். ஒரு நாள் சரி அந்த அந்த அளவு குறையும் என்று அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா இது அப்படி இல்ல. வியாபாரத்துல அப்படி இல்ல. வருஷம் முடிவுல மட்டும் தான் நாங்க வந்து நிசாப பார்ப்போம். அடுத்த விஷயம் வியாபார பொருட்களோட பெறுமதியை எப்படி பார்க்கிறது? எப்படி ஸ்டாக் எடுக்கிறதுக்கு? விலைய எத வச்சு பார்க்கிறது? இப்ப நாங்க எங்கள்ட்ட வியாபார பொருள்கள் இருக்குது. ஒரு விலைக்கு எடுத்திருப்போம். அதே மாரி நாங்க விக்கிறது ஒரு விலைக்கு. நான் அன்னைக்கு உதாரணம் சொன்னேன். ஒரு ரூ. 100க்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்தார். அவருக்கு போடப்பட்ட விலை, அவர் ரூ. 120க்கு விக்கிறாரு. அவர் ஒரு ஹோல்சேல் வியாபாரியும் தான். அவர் ரூ. 110க்கு ஹோல்சேல் குடுப்பாரு. ரூ. 120க்கு வந்து ரிட்டெயில் குடுப்பாரு. ஆனா அவர் எடுத்த விலை ரூ. 100. இப்ப ஜகாத் ஸ்டாக் பார்க்கிற நேரம், ஒவ்வொரு பொருளோட விலைய பார்க்கிற நேரம், அவர் ரூ. 100க்கு பார்க்கக்கூடாது. அவர் என்ன விலைக்கு எடுத்தாரோ அதுக்கு பார்க்கக்கூடாது. மாற்றமா மார்க்கெட் பிரைஸ்க்கு தான் பார்க்கணும். அதுதான் உலமாக்களோட கருத்து. மார்க்கெட் பிரைஸ்ன்னு சொல்ற நேரம், அது ஹோல்சேல் பிரைஸ்க்கும் பார்க்கலாம், ரிட்டெயில் பிரைஸ்க்கும் பார்க்கலாம். அது அவருடைய விருப்பம். அப்ப இது ஹோல்சேல் ஜமியத்துல் உலமாவுடைய ஃபத்வா மீதான். ஃபத்வாவோட நம்பர் நாங்க இங்க போட்டுக்கிறோம். உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாரி பங்கு சந்தை மற்றும் வங்கி முதலீடு மேலும் எவ்வகை வியாபாரமாக இருந்தாலும் அதில் மேற்குறிப்பிட்ட நிபந்தனைக்குட்பட்ட ஜக்காத் வழங்குவது கட்டாயமாகும். அப்ப இப்படி பிசினஸ்ன்னு வார நேரம் அது எந்த மெத்தட்ல பிசினஸ் இருந்தாலும் சரி, அவர் ஜெம் பிசினஸ் பண்ணலாம், இல்லன்னு சொன்னா செருப்பு பிசினஸ் பண்ணலாம், இல்லன்னா வீட்ல உடுப்புகள் போட்டு விக்கலாம், இல்லாட்டி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு. அந்த அவருடைய ஷேர்ஸ் எல்லாம் வந்தா பார்த்தா 24 லட்சத்துக்கு மேல இருக்குது. இல்லன்னா வெள்ளிட அளவுக்கு இருக்குது. இப்ப அவர் அந்த பிசினஸ் ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகினதுக்கு பின்னால அவருடைய அந்த ஷேர்ஸ் உடைய பொறுமதிகள் அது வந்து தங்கம், வெள்ளியுடைய பொறுமதிக்கு இடிக்குமெண்டா அவரு ஜகாத் கடமையாகும். அப்ப எந்த பிசினஸ்னாலும் அது பிரச்சனை இல்ல. அடுத்த ஒரு கேள்வி, ஹராமான பணத்திற்கு ஜகாத் கடமையாகுமா? ஹராமான சல்லி. வட்டி வியாபாரம் பண்ணி சேர்த்த சல்லிக்கு அவர்ட்ட பேங்க்ல. இல்லாட்டி பேங்க்ல சல்லி டிபாசிட் பண்ணியிருந்தாரு ஒரு அந்நிய பேங்க்ல. அதால வட்டி சேர்ந்து இப்ப அது ஒரு பெரிய கணக்குண்டு 25 லட்சத்துக்கு இருக்கு. இந்த சல்லிக்கு ஜகாத் குடுக்கணுமான்னு சொன்னா, ஹராமான பணத்துக்கு ஜகாத் குடுக்கிறது இல்ல. ஜகாத் வந்து அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஹலாலாக்கி தந்த சொத்துக்கு தான் ஜகாத். இப்ப ஹராமான சல்லிக்கு அப்ப ஜகாத்தும் இல்ல, ஒன்றும் இல்ல, நல்லா அவருக்கு அத என்ஜாய் பண்ணலுமா? இல்ல. ஹராமான சல்லிய விட்டு ஃபுல்லா அவர் கழறணும். அத விட்டு அவர் ஃபுல்லா ஒதுங்கணும். அத எடுக்கவே கூடாது. அத ஃபுல்லா குடுத்துறணும். அவருக்கு அந்த ஹராமான சல்லின்னு விளங்கி அவரு அத திருந்துறாரு. அத ஃபுல்லா அத யாருக்காலும் குடுத்துறணும். சவாப் எதிர்பார்க்காம இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாவுடைய ஃபத்வா இமாம் நவவி ரஹிமஹுல்லா மஜ்மூல கொண்டாந்திருக்கிறாங்க. ஒரு ஹராமான சொத்துல ஒன்று இருக்குது. அதாவது வட்டி, சல்லி அவருக்கு தெரியாம ஒரு காலத்துல சேர்த்துட்டாரு. இப்ப அத என்ன செய்றன்ற நேரத்துல இமாம் நவவி ரஹிமஹுல்லா அந்த ஃபத்வாவ கொண்டாடுறாங்க, சொல்றாங்க. அத யாருக்காலும்
கொடுக்கலாம் ஒரு சவாப் எதிர்பார்க்காம, அல்லது பொது விஷயங்களுக்கு செலவழிச்சு விடலாம் சவாப் எதிர்பார்க்காம. அவரு அதை கை வைக்கவே கூடாது. அது ஜகாத்தில் அதை பார்க்கிறதே கிடையாது. வாடகைக்கு விடப்பட்டுள்ள வீடு மற்றும் கடைகளுக்கு ஜகாத் வழங்க வேண்டுமா? நான் வந்து கடை ஒன்று ரெண்ட்டுக்கு குடுத்துகிறேன். இல்லாட்டி வீடு கட்டி ரெண்ட்டுக்கு குடுத்துகிறேன். இது ஜகாத் கடமையா? என்று கேட்டா, இதுக்கு ஜகாத் கடமை இல்ல. ஆனா, நீங்க அந்த வார ரெண்ட்ட பேங்க்ல நீங்க சேவ் பண்றீங்க. சேவ் பண்ணி, அது சந்திர கணக்குப்படி 1 வருஷம் ஆவுது. அந்த சல்லி எல்லாம் நிசாப்ட அளவு அடைஞ்சிக்கு. நிசாப் என்ன நாங்க சொன்னோம் 24,00,000 தங்கத்துடைய அளவு 85 கிராம் பொறுமதியான 24 கேரட் தங்கத்துடைய பொறுமதி. அப்படி இல்லன்னா எங்களுக்கு விருப்பம்டா வெளியில பார்க்கிறதாக இருந்தா 1,92,200 பொறுமதி. இந்த பொறுமதி சல்லி 1 வருஷமாக நீங்க சேவ் பண்ணி வைக்கிறீங்க அந்த ரெண்டல எடுத்துன்னு சொன்னா, அப்ப ஜகாத் கடமையாகும். அப்படி இல்லாம ரெண்டின் மூலமாக சம்பாரிச்சு நீங்க செலவழிச்சு கொண்டிருக்கிறீங்க, அதுக்கு ஜகாத் கடமை இல்ல. அடுத்தது வந்து ரெண்ட்ல இன்னொரு விஷயம் உண்டு இருக்குது. அட்வான்ஸ் ஒன்று தருவாங்க. ரெண்ட்டுக்கு வந்து பொதுவாக சில ஏரியாக்கள்ல பழக்கம் இருக்குது. ரெண்ட்டுக்கு பில்டிங்களையோ, எதையோ கடையோ குடுக்குறேன்டா ஒரு அட்வான்ஸ் ஒண்ணு எடுப்பான். அந்த அட்வான்ஸ்ட எடுக்கிற நோக்கத்த வச்சு அது ஹலால், ஹராம் பிரச்சனை ஒன்று இருக்குது. அத நான் இங்க பேசல. என் தலைப்புல அது இல்லன்றனால, அது நீங்க அஹ்லுல் இல்ம் ஜம்இய்யத்துல் உலமாவுடைய ஃபத்வால வைத்து பார்த்தா அது இருக்குது. அத பார்த்துக் கொள்ளுங்க ரெண்ட்டுக்கு செய்றவங்க. சரி, ஒருத்தர் வந்து அத செலவழிக்க இந்த நோக்கத்திலயும் எடுக்கல. ஒரு ஒரு அட்வான்ஸ் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கிறாரு. என்னத்துக்குன்னு சொன்னா, அவர் வூட்ட திருப்பி குடுக்குற நேரம், என்னமாலும் இதாக்குற நேரம், அதுகள்ல பாதிப்புகள் அது இது இருந்தா நான் என்ன செய்றது? ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் உடைய ஒரு அமைப்புல, அதாவது ஒரு செக்யூரிட்டியா என்ற நோக்கத்துல ஒருத்தர் வந்து அவர்ட்ட ஒரு சல்லி அமௌண்ட்ட எடுத்து வச்சிருக்கிறார்ன்னு சொன்னா, இந்த சல்லிய குடுத்தவர், எடுத்தவர் இல்ல குடுத்தவர். ஏன்டா அது வந்து அட்வான்ஸ் தானே. அது வந்து அதாவது போகக்குள்ள திருப்பி தாரேன்ற அமைப்புல தானே இருக்குது. அப்ப இந்த சல்லிக்கு வந்து அந்த சல்லிய குடுத்திருக்கிறவர், அதாவது வூட்ல கூலிக்கு நிக்கிறவரு, இவரு 1 வருஷம் பூர்த்தி ஆகினோன்ன. ஏன்டா இப்ப அவர் சல்லிய குடுத்தோன்ன, இப்ப ஒரு இடத்துல சேவிங்ல அந்த சல்லி நிக்குது இப்ப. அந்த சல்லி 1 வருஷம் பூர்த்தி ஆகினோன்ன, அந்த சல்லிக்கு என்ன செய்யணும்? ஜகாத்த அந்த வூட்ல கூலிக்கு நிக்கிறவரு, சல்லிய குடுத்தவரு அந்த ஜகாத்த நிறைவேற்றுவாரு. அது நிசாப் அடைஞ்சிருந்தா. 24,00,000க்கு மேல இருக்குமேண்டா. அடுத்த விஷயம், மாதாந்த சம்பளத்துக்கு ஜகாத் கடமையா? மாதாந்த சம்பளத்துக்கு ஜகாத் கடமையா? மாதாந்த சம்பளங்கள் எடுக்கிறது. இந்த சம்பளத்துக்கு ஜகாத் கடமையான்னு கேட்டா, மாதாந்த சம்பளம்னு சொல்லக்கோல அத 2 மாரி பார்க்கலாம். ஒன்று எவ்வளோ பெரிய சம்பளம் எடுத்தாலும், ஒருத்தர் எடுக்க 6,00,000 8,00,000 சம்பளம் எடுக்கிறாரு. இந்த சம்பளத்த மாசம் மாசம் அவர் செலவழிச்சு கொண்டிருக்கிறார். அவருக்கு எந்த ஒரு கடமை ஆவாது. இன்னொருத்தர் என்ன செய்றாரு, பெரிய கணக்கு சம்பளம் எடுத்து அத சேவ் பண்ணி கொண்டு வாராரு. இப்ப வருஷம் முடியக்கொல அவருக்கு வந்து அ அதாவது வருஷம் முடியக்கொள்ளன்னு சொன்னா, நிசாப அவர் சேர்த்துக்கொண்டு வந்து, எப்போ ஒரு இப்ப இந்த 24,00,000 தானே சொன்னோம் நாங்க. 24,40,000 அப்ப இந்த அமௌண்ட் வந்து வந்த பொறவு சேவ் பண்ணி கொண்டு வந்தாரு. வந்து 24,48,000 அடைஞ்சிட்டு, அதுக்கு பிறகு 1 வருஷம் இருந்துச்சுன்னு சொன்னா, அதே அமௌண்ட்டோ இல்லாட்டி இன்னும் மாசம் மாசம் போட்டுக்கொண்டு வாராரு. அப்படி கூடிக்கொண்டோ போகுமெண்டா, அந்த நிலைமையில ஜகாத் கடமையாகும். அப்படி இல்லாம மாசம் எடுக்கிற சம்பளம் அது எவ்வளவு பெரிய அமௌண்ட் எடுத்தாலும், அது ஜகாத் கடமையாக மாட்டாது. சரி. அடுத்தது, பங்குகள் மூலம் இயங்கும் பெரு வணிக நிலையங்களுக்கு ஜகாத் கடமையா? சரி. அதாவது எங்களுக்கு தெரியும். பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது. உதாரணமா மெலிபன், மன்ச்சி, அத மாரி எங்கட அ என்னது பெரிய கம்பெனிகள். இந்த பெரிய கம்பெனிஸ் வந்து சொந்த ஒரு ஆள்ட சல்லியால இயங்குற இல்ல. ஒரு ஆள்ட சல்லியால அந்த கோடிக்கணக்கான நா செலவுகள் உள்ள இன்கம் வர கம்பெனிஸ ரன் பண்ண இயலா. அப்ப அதுக்கு என்ன செய்வாங்கண்டா, அந்த கம்பெனிஸ் உடைய மேனேஜ்மென்ட் வந்து அந்த கம்பெனியுடைய
அந்த வருமானத்துக்கான அந்த கம்பெனியுடைய அந்த பொருள்களை தயாரிக்கிறதுக்கான செலவுகளுக்கு வந்து ஒரு பெரிய கணக்கு அவங்க போடுவாங்க. ஒரு 25% மாரியோ, இல்லாட்டி அதை விட அதிகமான கணக்கு அவங்க போட்டுட்டு, மிச்ச செலவுகள மிச்சத்துக்கு தேவையான செலவுகள மக்கள்ட்ட அறவிடுவாங்க. அதுக்குத்தான் ஷேர் மார்க்கெட்ன்னு நாங்க சொல்றோம். அப்ப அந்த செலவு உதாரணமா அவங்களுக்கு ஒரு 100,00,00,000 தேவைன்னு சொன்னா, அந்த 100,00,00,000ல ஒரு 25, 30,00,00,000 அவங்க போட்டாங்கண்டா, மிச்ச 70, 75,00,00,000 அவங்க மக்கள்ட்ட இருந்து எடுப்பாங்க. அந்த 75,00,00,000 எத்தனையோ ஷேர்ஸாக பிரிச்சு, அந்த ஷேர்ஸ்கள ஒவ்வொருத்தர் வாங்கக்கொள்ள, அந்த கம்பெனி அந்த சல்லியால ரன் ஆயிக்கொண்டு இப்ப இந்த கம்பெனிகளுடைய ஜகாத் எப்படி குடுக்கிறது? என்று கேட்டா, இப்ப இது வந்து பலர்களுடைய பணத்தால் இயங்கக்கூடிய ஒரு வியாபாரம். அப்ப இது வந்து இதுக்கான ஜகாத்த வந்து என்ன செய்யணும் என்று சொன்ன ஃபுகஹாக்கள் சொல்றாங்க, ஒரு மனிதருடைய ஜகாத்த போல குடுக்கணும். ஒரு மனிதருடைய ஜகாத்த போல குடுக்கணும். நாங்க மின்ஹாஜுத் தாலிபீன் போன்ற ஃபிக்ஹ் கிதாபுகள எடுத்து பார்க்கக்குள்ள எங்களுக்கு விளங்கும். அதுல சொல்லுவாங்க, 2 நபர்கள் சேர்ந்து என்ன செய்றாங்க, ஆ சேர்ந்து அதாவது ஆடுகள வளர்க்குறாங்க. அவங்கள்ட்ட தனியா பார்த்தா அவங்களுக்கு ஜகாத் கடமை இல்ல. ஆனா 2 பேர்ட்டயும் பார்த்தா 20 ஆடுகள பார்த்தா 40 ஆடுகள் இருக்குது. இவங்க ஒரே இடத்துல மேய்க்கிறாங்க, ஒரே இடத்துல தண்ணி குடுக்குறாங்க, எல்லாம் ஒரே மாரி செய்றாங்க. இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு மனிதருடைய ஜகாத்த குடுக்கணும் என்று ஃபுகஹாக்கள் சொல்லுவாங்க. அதே மாரி தான் வியாபாரத்திலயும் ஒரே கடை, ஒரே இது எல்லாம் ஒன்றாக இருந்தா இப்படி குடுக்கணும் என்று சொல்லுவாங்க. இப்ப அந்த அமைப்புல தான் இதுக்கான ஜகாத் குடுக்கப்படும். அப்ப இந்த ஷேர் மார்க்கெட்ல அதாவது இந்த கம்பெனிஸ்கள ரன் பண்றவங்க, அதுல மேனேஜ்மென்ட்ல இருக்கிறவங்க, அதுக்கான ஜகாத்த அவங்க குடுப்பாங்க. அ அதாவது ஷேர்ஸ் போட்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த கம்பெனிக்கு அந்த கம்பெனில சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியத்துக்கு ஜகாத் குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப இப்ப இவ்வளவு பெரிய கம்பெனில சம்பாதிச்சு ஜகாத் குடுக்கலாட்டி, அப்ப அவங்க மட்டும் ஜகாத் குடுத்தா, அது சின்ன கணக்கு ஜகாத் வருமேண்டா? அப்படி இல்ல. ஏன்டா, பாருங்க அந்த கம்பெனில 100,00,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல வார சல்லி எல்லாம் சேர்த்து 200, 300,00,00,000 என்று சொன்னா, அதுல 2 1/2 வீதம் எவ்வளவு பெரிய கணக்கு கொண்டு வரும்? அப்ப அந்த கணக்கு அந்த கம்பெனி வந்து ஜகாத்தாக குடுக்கணும். அவங்களுக்கு வேணுமென்றா, அந்த முழு சல்லியையும் அந்த ஷேர் ஹோல்டர்களுடைய அக்கவுண்ட்ல இருந்து சின்ன சின்ன கணக்குகள எவ்வளவோ ஜகாத்துக்கு எடுத்து குடுக்க வேண்டி போகுதோ, அந்த கணக்க அவங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அது அவங்க ஏன்டா, இந்த வியாபாரம் மத்தவங்களுக்கு குடுக்க இயலாத பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு இதுல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது, இதுல எவ்வளவு ஃபுல்லான ஆதாயம் என்ன, என்ற முழுமையான டீட்டெயில் வந்து தெரியாம தான் இருக்கு. அவருடைய மாசம் மாசம் அவங்களுக்குரிய அந்த ஷேர்ஸ் உடைய லாபங்கள் வந்து கொண்டிருக்கும். ஆனா இது முழு இந்த கம்பெனியுடைய இந்த எல்லா பொருள்களோட லாபங்கள் என்ன என்ற விஷயத்துல அவங்களுக்கு ஒரு தெளிவு இல்லாம தான் இருக்கு. அதனால அவங்களால குடுக்குறது சாத்தியம் இல்ல. அதனால கம்பெனி தான் அத குடுக்கணும். இதுதான் மஜ்முல் ஃபிக்ஹ் இஸ்லாமி துவலியுடைய அ அவங்களோட கரார்ல வெளியிட்டிருக்கிற ஃபத்வா. கீழ அதோடைய அந்த ஃபத்வா ரக்ம நாங்க போட்டுக்கிறோம். சரி. அதே மாரி சொல்றாங்க, இந்த கம்பெனி வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற இந்த கம்பெனி வந்து ஜகாத்த குடுக்கல என்று எனக்கு நல்லா 100க்கு 100 தெரிஞ்சா, அப்ப நான் என்ன செய்யணும் என்று சொன்னா, நான் என்ற ஷேர்ஸ்க்குள்ள ஜகாத்த வெளியாக்கணும் என்று உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரி. இப்ப அந்த கம்பெனி பேஸ்ல தான் நடபடி. அந்த சல்லிய, அதாவது அந்த கம்பெனி மூலமாக வரக்கூடிய அந்த ஆதாயத்த நான் எடுக்கிறேன். எனக்கு ஒரு இந்த கம்பெனில நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறனால, எனக்கு ஒரு 25, 30 லட்சம் ஆதாயம் வந்திக்குது. இந்த ஆதாயத்த எடுத்து கொண்டு போய்த்து நான் சேவிங்ல போட்டாலோ, இல்லாட்டி இந்த ஆதாயத்த எடுத்து கொண்டு போய்த்து நான் வேற ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி, அத நான் அங்க வேற இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாலோ, அந்த நேரத்துல அது ஜகாத் கடமையாக்கும். அப்ப தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. அந்த கம்பெனியால வரக்கூடிய ஆதாயத்துக்கு தான் நான் குடுக்க தேவையில்ல. ஏன்னா, அது கம்பெனி குடுத்திக்கணும் அதுக்கு. அந்த சல்லி என் அக்கவுண்ட்க்கு போட்டாங்க இப்ப. எனக்கு அக்கவுண்ட்க்கு சல்லி வந்திருக்குது. இந்த சல்லிய நான் என்ன செஞ்சேன், 25,00,000 நான் ஒரு வருஷமா சும்மா சேர்ப்போமே, அது சும்மா தானே எனக்கு பெருசா தேவைப்படுதில்லே. அதனால சேர்ப்போம் என்று சொல்லி சேவ் பண்ணுவோம்ன்னு நீங்க சேவ் பண்றீங்க. அப்படி இல்லண்டா, அத எடுத்து கொண்டு போய்ட்டு வேற ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து இப்ப ஜக்காத் கடமையாகும். ஏன்னா, அது வேற ஒரு வியாபாரம். இல்லாட்டி வேற ஒரு சேவிங் என்ற அடிப்படையில அதுக்கு ஜக்காத் கடமை ஆகும்.
அதான் கடைசியா போட்டுகிறோம். கம்பெனி ஜகாத் வழங்கிய நிலையில் தான் பெற்ற பங்குகளை வேறு விடயங்களில் பொருளீட்டி அதன் மூலம் வரும் வருமானத்துக்கு ஜகாத்துடைய நிபந்தனைகள் பூர்த்தியானால் ஜகாத் வழங்க வேண்டும். அந்த வருமானத்துல ஜகாத் நிபந்தனை சொன்னா நிசாப் அடைஞ்சிருக்குது, ஒரு வருஷம் பூர்த்தியாகிக்கேண்டா கொடுக்க வேணும். அடுத்தது கடனும் ஜகாத்தும். ஜகாத்துல கடன் சம்பந்தப்படுமா? கடன் பிரச்சனைகள், கடன் இருந்தா ஜகாத் கொடுக்கணுமான்றெல்லாம் கேள்வி எழுகுது. அதுக்கான முழு இதுவும் நாங்க இங்க கொண்டாந்துக்கிறோம். கடன் பத்தி ஜகாத்துக்கும் கடனுக்கும் உள்ள விஷயங்கள். அப்ப ஜகாத்துடைய நிசாப் பூர்த்தியாகிய ஒருவருக்கு கடன் இருந்தால் ஜகாத் கடமை ஆகுமா? இப்ப நிசாப் பூர்த்தி ஆயிட்டவருக்கு அவர்கிட்ட 24 லட்சத்துக்கு மேல சல்லீது இல்லைன்னா அவருடைய வியாபார பொருளுடைய அந்த பொறுமதி எல்லாம் பார்க்குற நேரம் அவருக்கு 24 லட்சத்துக்கு மேல சல்லி இருக்குது சாமான்கள் எல்லாம். இதே நேரத்தில் அவருக்கு கடனும் இருக்குது. கடன் ஒன்று இருக்கு, 10 லட்சம் ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்க வேண்டியது. இப்ப இவருக்கு ஜக்காத் கடமையா என்று கேட்டா ஓ கடமை தான். ஏன்னா கையில் இருக்கிற சொத்து ஜக்காத்த கடமையாக்கும். அவர் அப்படி ஜக்காத்தை விட்டு அவரு இதாகணுமெண்டா, அவர் இல்லாமகணுமெண்டா, அவர் வருஷம் பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னுக்கே அந்த கடனை கொடுத்திருந்தா அவர்கிட்ட 25 லட்சத்துல இருந்து 10 லட்சம் குறைஞ்சிருக்கும். இப்ப 15 லட்சம் தான் கையில இருக்குது. அந்த 15 லட்சத்துக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே, நிசாபின்னம் அடையலே. அப்படி இல்லாம அவர் சல்லியை கையில வச்சு கொண்டு இருக்கிறாரு, வியாபார பொருள் எல்லாம் கைவசம் இருக்குது, ஆனா கடன் இருக்குதுன்னு சொன்னா அது ஜக்காத்தை தடுக்காது. கடன் இருந்தாலும் ஜக்காத் கொடுத்துதான் ஆகணும். நாங்க கீழே அதுக்கான ஆதாரத்தை கொண்டாந்திருக்கோம், நீங்க பார்க்கலாம். துஹ்ஃபத்துல் முஹ்தாஜ் ஃபி ஷரஹில் மின்ஹாஜ் என்ற இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹிமஹுல்லாஹ்வுடைய கிதாபுடைய ஹாஷியால சொல்லியிருக்கிறாங்க. வலா யம்னஉ தைன் அல்லதி ஃபி திம்மதி மன் பியதிஹி நிசாபுன் ஃபஅக்ஸர். ஒத்தட்ட நிசாபுடைய அளவோ அதை விட அதிகமான சொத்துகளோ இருக்குது அவருடைய பொறுப்புல. எனவே அவருக்கு தெயின் கடன் ஜக்காத்தை தடுக்காது. அது தவணை உள்ள கடனா இருந்தாலும் சரி, இல்லாட்டி நேரம் கொடுக்க வேண்டிய கடன் டைம் வந்துருச்சு அப்படியான கடனா இருந்தாலும் சரி, இல்லாட்டி அது மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனா இருந்தாலும் சரி, இல்லாட்டி அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கஃபாராக்களா இருந்தாலும் சரி, ஜக்காத்தை கொடுத்துத்தான் ஆகணும். இதுதான் அல்ஹருல் அக்வால் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ்வுடைய ஃபத்வால கருத்துகள்ல ஃபத்வாக்குரிய கருத்து என்று சொல்றாங்க. ஏனென்றா ஹதீஸ்ல ஜகாத் கடமைன்னு சொல்ற விஷயங்கள்ல இப்படி வரல, கடன் இருந்தா கொடுக்க தேவையில்லைன்னு இல்ல. பொதுவாகத்தான் ஹதீஸ்ல ஜகாத் கடமை என்று வந்திக்கிறதே தவிர அவர்கிட்ட 20 இருந்தால் அதே மாதிரி 200 திர்ஹம் இருந்தா ஜகாத் கொடுக்கணும் என்று வந்திக்கே தவிர அவர் கடன் இருந்தா தேவையில்லைன்னு வரல. அதனால கொடுக்கத்தான் வேணும் என்று ஃபுகஹாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க இப்ப ஸ்டாக் பார்க்கிறோம். ஸ்டாக் பார்க்கிற நேரம் எனக்கு கடன் வரைக்குது. இப்ப சொன்னோம் நான் கொடுக்க வேண்டிய கடன், நான் கடன் கொடுக்க வேண்டியிருக்குது, ஆனா நிசாபும் எனக்கு அடைஞ்சிருக்குது. இப்ப ஜக்காத் கொடுக்கணுமா என்றதுக்கு தான் நாங்க பார்த்தோம். இப்ப சொல்றாங்க எனக்கு வர வேண்டிய கடன், இதை நான் ஸ்டாக் பார்க்க போல இதையும் சேர்த்துதான் என் சொத்துல நான் பார்க்கணுமா என்று கேட்டா சொல்றாங்க ஃபுகஹாக்கள், ஓ உங்களோட சொத்துன்னு நீங்க பார்க்கத்தான் வேணும், வர வேண்டிய கடனையும் நீங்க பார்க்கத்தான் வேணும். அதுல சின்னொரு அனுமதி தாராங்க. சில கடனுக்கு உதாரணமாக எனக்கிட்ட ஒரு 5 பேர் கடன் எடுத்திருக்கிறாங்க, ஒரு 6 பேர் கடன் எடுத்துக்கிறாங்க. அதுல 4 பேர் கடன் எப்படின்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் வரும். 4 பேர் 5 6 பேர் செக் தந்திக்கிறாங்க. 4 செக் எப்படியும் பாஸ் ஆகும். அது ஷுவர் கேஸ். ஒரு 2 பேர்ட கேஸ் அது இழிப்பறு கேஸ். அது வாரது ஷுவர் இல்ல. கடல்ல போட்ட மாதிரி சொல்லுவோமே சிலதை போட்டா ஆமாம் அது கிடைக்கிறது சான்ஸே இல்ல. அப்படி என்று இருக்கும் என்று சொன்னால் அந்த சொத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த சொத்தை அந்த அந்த கடனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அது வந்தா கொடுக்கணும். கீழே அதுக்கான ஆதாரம் போட்டுக்கிறோம். வஃபில் ஜதீத் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவங்களோட ஜதீதான ஃபத்வால சொல்லிக்கிறாங்க, இன்கான ஹாலன் அந்த கடன் டைம் வதஅத்தர அஹ்ஸுஹு அவர்கிட்ட எடுக்க இயலாமையுது என்று அவர் கஷ்டவாளி ஆயிக்கிறனால அப்படியாக இருந்தா ஃபக்க மகுசூபின் அது மகுசூபான சொத்தை போல, அதாவது பறிச்செடுக்கப்பட்ட சொத்து. நாங்க அன்றைக்கு பார்த்தோமே, ஒரு அவர்கிட்ட ஒரு சொத்து உண்டு பேங்க்ல அதாவது கோர்ட்ல இருக்குது. இப்ப அவர் அதுக்கு ஜகாத் கடமை இல்லை என்று அவரால் அதை ஹேண்டில் பண்ண இயலான்னு சொன்னோம். இப்ப அதுல சட்டம் தானாம், சில கடன்கள் அது அவர் கஷ்டவாளி ஆயிக்கிறனால அவர்கிட்ட வராது என்று ஷுவர் இருந்தா அதை நாங்க பார்க்க தேவையில்ல. ஆனா இன் தயஸ்ஸர
அவருக்கு வசதிக்கு தருவாரு என்ற கடனாக இருந்தா அதுக்கு ஜகாத் கொடுக்கணும் உடனடியாக. அது புறவாரதாக இருந்தாலும் இப்ப நாங்க கணக்க பார்த்து ஜகாத் சொத்துல அதை பார்த்து என்ற சொத்துல உள்ள ஒரு ஒரு சல்லியாக அதையும் பார்த்து அதுக்குரிய ஜகாத்தை நான் கொடுக்க வேணும். சரி, இப்ப நாங்க பார்ப்போம் எப்படி எங்களோட வியாபாரங்கள்ல வந்து ஜகாத்தை கணக்கெடுக்கிறது. அதுல இருக்கிற பொருட்கள், விஷயங்கள், இதுகள் இதெல்லாம் என்ன சொத்தாக நான் ஜகாத்துக்குரிய சொத்தாக நான் கணக்கு பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணமாக ஒரு முஹம்மது ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் ஒரு பிசினஸ் ஒன்று செய்கிறார். இந்த பிசினஸ்ல வந்து அவர்கிட்ட ஒரு அதாவது பிசினஸுக்கான பில்டிங், கடை இருக்குது, வியாபாரத்துக்கான கட்டிடம், இல்லாட்டி ஒரு ஃபேக்டரின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அவர் ஃபேக்டரியில சாமானங்களை ப்ரொடக்ட் பண்ணி அவர் வந்து அதை மார்க்கெட் பண்றாரு. இப்ப அந்த பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங்க்கு ஜகாத் கடமையா என்று கேட்டா ஜகாத் கடமை இல்ல. கிட்டத்தட்ட அதோட பொறுமதி வந்து ஒரு கோடியாக இருக்குது. கடமை இல்லை. மெஷினரிஸ் இருக்குது, இயந்திரங்கள், எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த இதுகளை தயாரிக்கிற அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ப்ரொடக்ட்களை தயாரிக்கிற மெஷினரிஸ் இருக்குது. அதுக்கு ஜகாத் கடமையா? அதுக்கும் ஜகாத் கடமை இல்லை. அதாவது ஜகாத்துடைய சொத்துல நாங்க அதை பார்க்கறே இல்லை. ஜகாத்தை கணக்கு பார்க்கல, அதை நாங்க வியாபார பொருட்களை ஜகாத்தை கணக்கு பார்க்கல, அதை நாங்க சேர்த்து பார்க்க மாட்டோம். வாகனங்கள், அதாவது வாகனம்னு சொல்லக்கூட நான் இது சொல்றேன், இந்த அந்த வியாபாரத்துக்கு பாவிக்கிற வாகனம். இதே ஏட்ட பிசினஸே வாகனம் வாங்கி விற்கிறே தான், அதை சொல்லல, அதுல ஜகாத் கடமை. இது வந்து ஏண்ட அந்த பிசினஸுக்காக வேண்டி நான் ஒரு ரெண்ட், அதாவது டெலிவரி பண்றதுக்கு ஒரு வெஹிக்கிள் வச்சுக்கிறேன். இந்த வெஹிக்கிளுக்கு ஜகாத் கடமையா? அதுக்கு ஜகாத் கடமை இல்லை. அது ஜகாத்துல நாங்க பார்க்க மாட்டோம். அடுத்து அவர்ட அந்த கடைய, இல்லாட்டி அந்த அவர்ட இடத்த, அந்த ஃபேக்டரிய அவர் வந்து ஐடி சிஸ்டம் பண்ணி வச்சுக்கிறாரு. அதாவது கேமராஸ் போட்டிக்கிறாரு, அவரோட சிஸ்டம் செஞ்சு வச்சுக்கிறாரு, பில் சிஸ்டங்கள், அந்த சிஸ்டங்கள் செஞ்சு வச்சுக்கிறாரு. இதுக்கெல்லாம் ஒரு 10 லட்சம் அவருக்கு செலவாகிக்குதுன்னு சொன்னா அந்த 10 லட்சத்தை சேர்க்கணுமா? சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது வந்து ஒரு வருஷம் தாண்டிய முதாரபா, நீண்ட சேமிப்பு. அப்ப அவர் வந்து பிசினஸுக்கு ஏதாவது பொறவைக்கு உதவும் தேவைப்படும் சொல்லி சல்லி ஒரு அமௌண்ட்டை கொண்டு போய் என்ன செஞ்சிருக்கிறாரு? முதாரபால போட்டு வச்சுக்கிறாரு. முதாரபா எங்களுக்கு தெரியும், பேங்க்ல நாங்க இஸ்லாமிக் பேங்கா இருந்தா சல்லியை நாங்க டிபாசிட் பண்ணினா அவங்க எங்களுக்கு முதாரபான சிஸ்டத்துல சல்லியை எங்களுக்கு வச்சு ஆதாயம் தருவாங்க. முதாரபான்னு சொல்றது வந்து ஆமில் ஒருத்தர் இருப்பாரு, ரப்புல் மால் ஒருத்தர் இருப்பாரு. ரப்புல் மால்டா சல்லியை கொடுக்குறவரு, ஆமிலண்டா அந்த வியாபாரத்தை செய்தவர். அப்ப அந்த ரப்புல் மால் அந்த சல்லியை கொடுத்தவர் எந்த பிசினஸும் பண்ண மாட்டாரு. அவரே பேசாம சைலண்ட் பார்ட்னரா தான் இருப்பாரு. அந்த ஆமில் தான் பிசினஸ் பண்ணுவார். அப்ப வார இன்கம்ல 2 பேத்துக்கும் ஆதாயம் அவங்க பிரிச்சு கொள்ளலாம். பெர்சன்டேஜ் கணக்கு பிரிச்சு கொள்ள வேணும். அப்ப இந்த பிசினஸுக்கு போட்ட சல்லி ஒண்டி ஏதோ பேங்குக்கோ எங்கேயோ முதாரபா போட்டு வச்சுக்கிறாரு. இந்த சல்லி இது, அதை ஜகாத்ல பார்க்கணுமா? அதை பார்க்கணும். ஏன்னா அது ஒரு பிசினஸ், அது ஒரு வியாபாரம், அது சல்லி, அதை பார்க்கணும். அடுத்து வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று அவர்கிட்ட இருக்குது. அந்த கரண்ட் அக்கௌண்ட்ல கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஒரு 10 லட்சம் சல்லிக்குது. இதை பார்க்கணுமா? அதையும் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஒன்று வேற அவர்கிட்ட இருக்குது. அந்த சேவிங் அக்கௌண்ட்ல ஒரு 50,000 ரூபாய் சல்லிக்குது, சாரி 5 லட்சம் சல்லிக்குது. அதையும் அவர் பார்க்கத்தான் வேணும். இப்ப இதுகளை பார்க்கணும். இப்ப சல்லியாக வியாபாரத்துல சல்லியாக இருக்கிறதுகள் எல்லாம் பார்க்கத்தான் வேணும். அப்ப வியாபாரத்துக்கு பாவிக்கக்கூடிய பொருள்கள், அதாவது வியாபார அந்த குட்ஸ் இல்ல, சாமானத்தை நாங்க அந்த வியாபார பொருளை சொல்லல, வியாபாரத்திட தேவைக்காக நாங்க வச்சிருக்கக்கூடிய வேற விஷயங்கள், வாகனமாக இருக்கலாம், அங்குள்ள தளபாடங்கள் இருக்கலாம், அந்த மெஷினரிஸாக இருக்கலாம், அந்த இடமாக இருக்கலாம், இதெல்லாம் நாங்க சேர்க்க தேவையில்லை. அடுத்து வியாபார பொருள். வியாபார பொருள் இப்ப என்ன சாமானத்தை நாங்க ப்ரொடக்ட் பண்றோமோ அது வந்து சும்மா பிசினஸ் செய்யறவராக இருந்தா, நாங்க இப்ப ஃபேக்டரிஸாக இல்லாத ஒரு பிசினஸ் காரர், அப்ப அவர் என்ன செய்யணும்? நாங்க பார்த்த விஷயங்கள் அவருக்கும் வரும். இப்ப அவரோட கடையை அவர் பார்க்க தேவையில்லை. கடை அந்த பில்டிங்கை பார்க்க தேவையில்லை. கடையில் இருக்கக்கூடிய ரக்ஸ் இருக்குது, அது இதுகள் பார்க்க தேவையில்லை. அவர் வந்து கேமராஸ் போட்டிக்கிறார், அதுக்குரிய செலவினங்கள் அதை ஜகாத்துல பார்க்க தேவையில்லை. அப்ப அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. அப்ப வியாபார பொருள் அவர் எதெல்லாம் விற்கிறதுக்காக சாமானங்களை வாங்கி வச்சுக்கிறாரோ அதுகளை பார்க்கணும். அதே மாதிரி ஃபேக்டரிஸாக இருந்தா நாங்க ப்ரொடக்ட் பண்ணி தயாரிச்சு வச்சுக்கிறோம் பொருள்களை நாங்க இப்ப மார்க்கெட் பண்றதுக்கு, அந்த பொருள்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். இப்ப இந்த மனுஷன், இந்த முகமதுன்றவர் வந்து கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு உரிய, 3 லட்சத்துக்குரிய பொருள்கள் அவர்கிட்ட இருக்கு.
3 லட்சத்துக்குரிய பொருள்கள் அவர்கிட்ட. அதே மாதிரி ஒரு ஃபேக்டரின்னு வரக்கோல அவங்க சில நேரம் அந்த பொருள்களை தயாரிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட சாமானங்களுக்குமே உடுப்பு என்று சொன்னா புடவைகள், நூல்கள், இந்த அதுவல் ஐட்டங்கள் எல்லாம் இருக்கும். அப்ப இதுவல்ட கணக்கையும் பார்க்கணும். அதுவும் வியாபார பொருளாக ஆக போற விஷயங்கள். அப்ப ஒரு கடை செய்றவருக்கு இது வராது. ஏதாவது உற்பத்தி செய்றவங்களுக்கு தான் அது வரும். அப்ப அந்த கணக்கையும் அவங்க ஜகாத்ல கணக்கு பார்க்கணும். வரவேண்டிய கடன்கள். இப்ப என்கிட்ட நெறைய பேர் கொஞ்சம் சாமான் எடுத்துட்டு போய்த்திருக்காங்க. நான் சொன்னேனே 4, 5 சக்குகளுக்கு சாமான் எடுத்து போய்த்திருக்காங்க. கடனாக சாமான் எடுத்துட்டு போய்த்திருக்காங்க. இந்த கடனையும் நான் பார்க்கணுமா? நாங்க முதல் சொன்னோம். கடன் பார்க்கத்தான் வேணும். எடுத்துட்டு போன கடன்கள் அதை நாங்க பார்க்கத்தான் வேணும். வராது, இது வரவே வராது என்றிருந்தா அதை மட்டும் கழிக்கலாம். அப்படி இல்லாம வாரது ஷுவர் கேஸ்கள்ல நாங்க பார்க்கத்தான் வேணும். அடுத்தது கூலி கட்டிடத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள முற்பணம். அப்ப முதல் சொன்னோம் சொந்தமான பில்டிங் ஐசுதான் கணக்கு பார்த்தோம் இதுல. இன்னொருத்தர் அவரு சொந்தமான பில்டிங் இல்ல. அவர் கூலி பில்டிங்ல தான் இருக்கிறார். இப்ப கூலி பில்டிங்ல உடைய அந்த கூலிய, அதாவது அந்த முற்பணம் நான் சொன்ன அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறாரு. இந்த அட்வான்ஸை நாங்க ஜகாத்ல பார்க்கணுமா? ஒரு வருஷம் பூர்த்தியாக இருந்தா நாங்க பார்க்கத்தான் வேணும்னு சொன்னோம். இப்ப 2 லட்சம் அட்வான்ஸ் ஒன்று கொடுத்திருக்கிறார். அதை பார்க்கத்தான் வேணும். சரி. இன்னொன்று சேமிப்பு கணக்கின் வட்டி பணம். ஒரு அவர்கிட்ட இப்ப பார்த்தோம் இஸ்லாமிக் பேங்க்ல தான் அவர் அக்கௌண்ட் வச்சுக்கிறார். அது ஹலாலான சல்லி. இன்னொன்று அவரு முந்தி ஒரு நாள் ஒரு அந்நிய பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஒன்று திறந்து அந்த அக்கௌண்ட்ல ஒரு சல்லி கொஞ்சம் சேர்ந்துக்குது. அது வட்டி சல்லி. அது ஒரு 30,000 சல்லி இது. அந்த சல்லியை இதோட நாங்க சேர்க்கணுமா? நாங்க சொல்லிட்டோம் ஹராமான சல்லியை சேர்க்க மாட்டோம். அது சேர்க்க தேவையில்ல. அப்ப இவர்ட முழு சொத்துடைய பொறுமதி 20 மில்லியன், 2 கோடி இருக்குது. 2 கோடி அவர்கிட்ட சொத்து 2 கோடியே 3,30,000 அவர்கிட்ட இருக்குது. அப்ப ஆனா அவர் அதுல ஜகாத்தாக கொடுக்க வேண்டிய அளவை நாங்க பார்த்தோம் வேண்டா எவ்வளவு வருது? 31 லட்சம் தான் வருது. 31 லட்சத்துக்கானத்தான் ஜகாத்தை கொடுக்கணும். ஏன்னா நாங்க சிலதுகளை ஜகாத்துல கணக்கு பார்க்க தேவையில்லைன்னு சொன்ன காரணமாக அவர் 31 லட்சத்துக்குரிய ஜகாத்தை தான் அவரு கணக்கு கொடுக்கணும். ஜகாத்தாக பார்க்கணும். ஏனைய சொத்துக்களை ஜகாத்தாக பார்க்க தேவையில்ல. சரி, இங்க இது ஒண்ணு போட்டுக்கிறோம். என்னண்டா அவருக்கு செலவழிக்க வேண்டிய சில விஷயங்கள், சில கடன்கள் இதை கழிக்கலுமா? இப்ப அந்த சொத்துல இருந்து கழிக்கலுமா? ஜகாத்துடைய சொத்து ஒன்று வந்துச்சு. இப்ப நான் கணக்கு கொண்டு எடுத்தோம். அதுல இருந்து கழிக்கலுமான்னு கேட்டா என்னென்ன விஷயங்கள்? கட்டிடத்துக்கு செலுத்த வேண்டிய கூலி, அவர் கூலியை கழிக்கலுமா? பில்டிங் கட்ட வேண்டிய கூலி ஒண்டிக்குது. இந்த கூலியை கழிக்கலுமா? அவர் கழிக்கலா, கூலியை கழிக்கலா. கரண்ட் பில் கட்ட வேண்டியது, அதை கழிக்கலுமா? அதை கழிக்கலா. ஆட்கள்ட சம்பளங்களுக்கு நாங்க சல்லி கொடுக்க வேண்டியது. ஆட்கள்ட கடையில வேலை செய்யறவங்க, ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களோட சம்பளத்துக்கு நாங்க சல்லி கொடுக்க வேண்டியது. அந்த சல்லியை ஜகாத்துல சொத்துல இருந்து கழிச்சு பார்க்கலுமா? அதையும் கழிச்சு பார்க்கலாம். கொடுக்க வேண்டிய கடன், நான் கொடுக்க வேண்டிய கடன் சொன்னோம். நான் கொடுக்க வேண்டிய கடன் நிலைமை என்னாண்டு அதை கழிச்சு பார்க்கலுமா? ஏலான்னு சொல்லிட்டாங்க. முதலீட்டாளரின் பணம் அப்படின்னு என்னண்டா, இப்ப நாங்க சொன்ன முதாரபா சிஸ்டம் மட்டும் முன்னுக்கு சொன்னோம். ஒரு ஆள் எனக்கு முதாரபாவாக சல்லி தந்திக்கிறாரு. நான் ஆமில், நான் பண்ற இந்த பிசினஸ்ல அவருக்கு ஒரு ப்ராஃபிட் ஒன்று தாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறார். எனக்கு கொஞ்சம் சல்லி தந்திக்கிறார். இப்ப இதுக்கு நான் ஜகாத்ல சேர்க்கணுமாண்டா தேவையில்ல. அதாவது அவர் தந்த பணம், அவர் தந்திக்கிறாரு. இங்க 50,000 தந்திக்கிறாரு. இந்த 50,000 5 லட்சம் தந்திக்கிறாரு. இந்த 5 லட்சத்துக்கு நான் ஜகாத்துல சேர்க்கணுமாண்டா இல்ல. அதாவது ரப்புல் மால் என்றவர் ஒரு முதாரபாக்கு நாங்க சல்லி கொடுத்தோம் என்றா ரப்புல் மால் சல்லியை கொடுக்கிறவருக்கு ரப்புல் மால்னு சொல்லுவோம். அந்த ரப்புல் மால் தான் ஜகாத்தை கொடுக்கணும். அந்த அசலுக்கு அந்த அசல் பணத்துக்கு ஜகாத், அசல்னு சொன்னா கேபிட்டலாக ஆரம்பத்துல கொடுக்குற அமௌண்ட் ஒன்று நாங்க பிசினஸ் பண்ணி தாங்கன்னு சொல்லி இந்த கேபிட்டலுக்கான ஜகாத்தை அந்த இன்வெஸ்டர், அந்த சல்லியை தந்த அந்த ஆமில் தான் என்ன செய்வாரு? கொடுக்கணும். இப்ப லாபம் இதுல 50,000 லாபம் இது 5 லட்சம் போட்டு பண்ண அந்த பிசினஸ்ல 50,000 லாபம் இது. இப்ப இவங்க 2 பேரும் பேசி கொண்டு இருக்கிறாங்க 50-50 ஆதாயம் எடுப்போம்னு சொல்லி. அப்ப இவருக்கு 25, அவருக்கு 25. அப்ப இதுல 25,000 யாருக்குரியது? எனக்குரியது தான். அந்த அடுத்த 25 நான் அவருக்கு கொடுக்கணும். அப்ப ஏண்ட 25 நான் என்ன செய்வேன்? நான் பார்ப்பேன்.
ஆனா அவர்ட 25 நான் பார்க்க மாட்டேன். அப்ப மொத்தம் 75 லட்சத்தை எனக்கு கழிக்கலாம். ஜகாத்துல இருந்து கழிக்கலாம். அது நான் ஜகாத்துல பார்க்க தேவையில்ல. இந்த 75 லட்சம் இல்ல. 5,25,000 5,25,000 நான் வந்து கழிச்சு பார்க்கலாம். ஏனென்றா அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த அமௌண்ட். ஏன்னா அவருடைய கேபிட்டல் இடிக்கு 5 லட்சம், அவருக்கு கொடுக்க வேண்டிய ஆதாயம் 25,000. அது ரெண்டும் நான் என்ற ஜகாத்துடைய சொத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப எங்கட முழு சல்லியை நாங்க முன்னுக்கு பார்த்தோம். ஜகாத்தபிள் அமௌண்ட் வந்து 31 லட்சம் வந்துச்சு. அப்ப இந்த 31 லட்சத்துல எங்களுக்கு நாங்க 5,25,000 கழிச்சு கொள்ளலாம்னு சொன்னோம். அப்ப இன்னைக்கு எங்களுக்கு ஜகாத்தாக வர வேண்டிய கணக்கு என்னன்னு கேட்டா, இதுல ஒரு நிமிஷம் வைங்க. சரி. அப்ப நாங்க நாளைக்கு பார்த்தோம் 31 லட்சம் அவருக்கு ஜகாத் கணக்கு பார்க்க வேண்டிய சொத்து இருக்குன்னு சொல்லி. அதுல இருந்து அவருக்கு கழிச்சு கொள்ளலும் நாங்க ஒரு அமௌண்ட் சொன்னோம். என்னது 5,25,000 கழிச்சு கொள்ளலாம். என்ன 5 லட்சம் இன்வெஸ்டர்ட சொல்லி 25,000 அவருடைய லாபம். அப்ப அது அதை கழிக்கிற நேரத்துல வார பேலன்ஸ் என்னண்டா 25,75,75,000 25,75,75,000 அவர் ஜகாத்தபலாக பார்க்க வேண்டிய, ஜகாத் கொடுக்க வேண்டிய சொத்தாக பார்க்க வேண்டிய கணக்கு. அப்ப 2 கோடி சொத்து இருக்கிற மனுஷன் அவர் ஜகாத்தாக கணக்கு பார்க்கணும் இந்த 25,75,000 தான். அப்ப அதுல 2.5 வீதம் என்னான்னு பார்த்தா அதுல பதில் வந்து 64,375 ரூபா தான். அவர் ஜகாத்தாக கொடுக்க வேண்டிய கணக்கு வந்து 64,375 ரூபா தான். அப்ப இந்த 25,75,000 2.5 வீதம் நாங்க பார்க்கிற நேரம் அது வந்து 64,375 ரூபாவா தான் இருக்குது. அப்ப இப்படிதான் நாங்க ஜகாத்தை கணக்கு பார்ப்போம். அப்ப இதை நாங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் தந்திக்கிறோம். உங்களோட பிசினஸ்ல சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் இருக்கும், இல்லாம இருக்கும். அப்ப இதெல்லாம் நீங்க ஈக்கவோ அதுங்கெல்லாம் பார்த்துக்கொள்ளத்தான் இருக்குது. உங்கள்கிட்ட நீங்க என்னது ஐடி சிஸ்டம் வச்சிருக்கிறீங்களா இல்லையா, உங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் வச்சுக்கிறீங்களா இல்லையா, அவங்களோட சம்பளத்தை கழிக்கலுமா. அப்ப நாங்க பார்த்தோம். அப்ப சம்பளத்தை கழிக்கலா, கரண்ட் பில்ல கழிக்கலா, அதெல்லாம் ஜக்காத்ல பார்க்கத்தான் வேணும் என்று. அப்ப நீங்க ஜக்காத் கடமையாகிற அந்த டைமுக்கு முன்னுக்கு சம்பளத்தை கொடுத்து முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா, அதே மாதிரி கரண்ட் பில், தண்ணி பில் இதெல்லாம் கட்டிட்டீங்கன்னு சொன்னா அது ஒரு பெரிய பாரமாகிக்காது. அப்ப உங்களுக்கு வந்து அது இல்லாம கணக்கு பார்க்கலாம். அப்ப அப்படி இல்லாம நீங்க அந்த மாசத்துல ஜக்காத்த கணக்கு பார்க்கிற நேரம் அதுவும் உங்களோட சொத்தாகத்தான் பார்க்கணும். ஏண்டா இந்த சம்பளமாக கேளும், இல்லாட்டி கரண்ட் பில், தண்ணி பில் ஆகி கேளும், இது எல்லாமே கடன் என்ற அமைப்புல தான் ஒருத்தர் கொடுக்க வேண்டிய விஷயம் தான். இப்ப கடனை கழிக்க இயலா என்று மார்க்கம் சொல்லுது. அதனால அதெல்லாம் கழிக்கப்பட மாட்டாது. அடுத்த சப்ஜெக்ட் என்ன, நாங்க யாருக்கு ஜக்காத்தை கொடுக்கணும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எங்களுக்கு தெளிவா சொல்லிட்டான். நாங்க ஜக்காத் கொடுக்க வேண்டிய ஆட்கள் யாரு.
இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வ ஃபிர் ரிகாபி வல் காரிமீன வ ஃபீ சபீலில்லாஹி வ பினிஸ் சபீல் ஃபரீதத்தம் மினல்லாஹ் வல்லாஹு அலீமுன் ஹக்கீம். இப்போ ஜகாத்தை கொடுக்க வேண்டிய ஆக்கள் அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லி தந்துட்டான். அப்ப நாங்க இதுல மண்டைய போட தேவையில்ல. அல்லாஹு தாலா சொன்ன ஆக்களுக்கு நான் கொடுத்துட்டா சரி. அப்ப இவங்க யாருன்ற விஷயத்தை தெளிவை நாங்க பின்னே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒன்னாவது ஃபக்கீர், இன்னம ஸதகாத்துல் ஃபுகரா நல்லா சொல்றான், ஃபக்கீர்கள். ரெண்டாவது மிஸ்கீன், ஏழைகள். மூணாவது காரிமூன், கடனாளிகள். அடுத்தது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், முஅல்லஃபத்துல் குலூப். அதே மாதிரி பின்னுரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமைன்னு சொல்ற ஒரு விஷயம் அந்த காலத்துல இருந்துச்சு, அது இப்ப இல்ல. அதே மாதிரி அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிபவர், அதுவும் எங்க நாட்டுகள்ல இல்ல. அடுத்தது வழிப்போக்கர், பிரயாணிகள், அவங்களுக்கும் ஜக்காத்தை கொடுக்கலாம். பிரயாணிகள் விஷயம் நான் பின்னு பார்ப்போம். அதே மாதிரி ஜக்காத்துடைய வேலைகள்ல ஈடுபட்டவர், ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்கு, ஜக்காத்தை கணக்கு பார்க்கறதுக்கு, ஜக்காத்தை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு, பொருள்களை வசூலிக்கிறதுக்கு இப்படி ஈடுபட்டவங்க. அப்ப இது எங்க நாட்டுல இல்ல. எங்க நாட்டுலன்னு சொன்னா இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஆகிக்குது, ஒரு அமீர் கீழே இயங்குதுன்னு சொன்னா அந்த நேரத்துல தான் இந்த ஆமில் பங்கு வரும். அப்படி இல்லாம நாங்க இங்க ஜக்காத் கமிட்டி ஒன்று செய்கிறோம், நாங்க இங்க ஒரு ஜக்காத் இது ஒன்று ஒரு செஞ்சு கொண்டிருக்கிறோம், இதுக்கெல்லாம் ஆமில் பங்கு எடுக்கலா. நாங்க எல்லாம் வக்கீல்களாகத்தான் நிற்கிறோம். நாங்க உக்கலாக்கள், அதாவது நான் ஒரு ஜக்காத் கமிட்டி ஒன்று நடத்துறோம், பைத்து ஜக்காத் ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்றா நாங்க எப்படிப்பட்ட ஆக்கள்னா உக்கலாக்கள், வக்கீல்கள். அந்த ஜக்காத்தை யாரு கொடுக்கணுமோ அவருட வேலையை அவருக்கு பதிலா நாங்க செய்யறோம், அவ்வளவுதான். அப்ப எங்களுக்கு ஆமில் பங்கு என்று ஒன்று இல்லை. ஆமில் பங்குன்னு சொல்றது இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக இது, இஸ்லாமிய ஹிலாஃபத் இது. அந்த அமீர்தான், நாட்டுடைய அமீர்தான் ஜக்காத் எல்லாம் மக்களுக்கு சேர்த்து கொடுக்குறாரு. இப்ப அவரு என்ன செஞ்சிருப்பாரு, இந்த வேலைகளுக்கு ஆட்களை வச்சிருப்பாரு. அவங்களுக்கு தான் அந்த பங்கு கொடுக்கப்படும். சரி, ஃபக்கீர் மிஸ்கின் என்றா யாரு? ஃபக்கீர் என்பவர் அவருக்கு பொருத்தமான தொழிலை இழந்தவர் அல்லது வாழ்வாதாரத்துக்கு தேவையான பணத்தை இழந்தவர். அவருக்கு பொருத்தமான தொழில் உண்டு அவருக்கு இல்ல, அவருக்கு வாழ்வாதாரத்துக்கு அவர்கிட்ட பெருசா ஒன்றும் இல்லை. ஃபுகஹாக்கள் இதை தெளிவா விளங்கப்படுத்துவாங்க. அப்படின்னு சொன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் செலவுக்கு தேவைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். 1000 ரூபாய் இந்த காலத்துல போதும். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளும். ஒரு நாளைக்கு அவருடைய வீட்டுடைய செலவுக்கு, அவரு மனைவி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, இவங்களுக்கான செலவீனத்துக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தேவைன்னு வர நேரத்துல அவர் ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் தான் அவரால் அடைய முடியுமா இருக்குது. 1000 ரூபாய் அவருக்கு கிடைக்குது இல்ல. அவர் எவ்வளவு சம்பாதிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவருக்கு அந்த அமௌண்ட் கிடைக்குது இல்ல. ஆனா அவருக்கு 1000 ரூபாய் தேவை. ஒரு 300 ரூபாய் 400 தான் அடைஞ்சு கொள்றாரு. அவருக்கு மத்ததெல்லாம் அவருக்கு கஷ்டத்துல அவரோட வண்டி ஓடிக்கொண்டு நிக்குது என்று சொன்னா, இவர் தான் ஃபக்கீர்னு சொல்றவர். 1000 ரூபாய் தேவை உள்ள நேரத்துல ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் அடைவார் அவர் ஃபக்கீர். அப்ப இந்த காலத்துல ஒரு 2000 ரூபாய் தான் தேவைப்படும் சாதாரணமா. அப்ப அந்த நேரத்துல அந்த கணக்கை பார்த்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருத்தர குடும்பத்துக்கு ஏற்ற வித்தியாசப்படும். ஒரு குடும்பத்துல 5 பேர் இருந்தா அவருடைய அமௌண்ட் வேற ஆயிக்கும். மிஸ்கின், மிஸ்கின் என்பவர் அவருக்கு ஒரு தொழில் இருக்கும், ஆனால் அது அவருக்கு பொருத்தமானதாக இருக்காது. அல்லது பணத்தை சம்பாதிப்பார், ஆனால் அது அவருடைய செலவினத்துக்கு போதுமானதாக இருக்காது. அப்ப ஃபக்கீரை விட மிஸ்கின் கொஞ்சம் நல்ல நிலைமை இருப்பாரு. ஃபக்கீர் என்பவர் மிஸ்கீனை விட மோசமானவர். அதாவது ஏழ்மையில மோசமானவர். மிஸ்கின் அதை விட கொஞ்சம் படித்தரம் கூடினவர் தான். அதாவது இதுக்கு ஃபுகஹாக்கள் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் தேவைன்னு வார நேரத்துல அவர் ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் 900 ரூபாய் சம்பாதிக்கிறார் என்றா அவர் மிஸ்கின். அவருக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. அவருக்கு ஒரு 100 ரூபாய் குறையுது அவருடைய செலவினத்துல, அவருக்கு போதாமிக்குது. இல்லாட்டி ஒரு 200 300 போதாமிக்குது. இவரு மிஸ்கின். அப்ப எங்கட சமூகத்தை எடுத்தா அதிகமானவங்க மிஸ்கின்களா தான் நிற்பாங்க. அதிகமானவங்க மிஸ்கின்களா இருப்பாங்க. ஃபக்கீர்களா இருக்கிறவங்க சில நேரம் அவங்க தேவைகளை சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அவங்களோட தேவை அதிகமாகிக்கிறனால கேட்பாங்க. ஆனா மிஸ்கின்கள் கேட்க மாட்டாங்க. கண்ணியமாக எங்கட முன்னுக்கு இருப்பாங்க. சில உலமாக்கள், சில ஊர்ல கண்ணியமான சில மக்கள். ஆனா அவங்க சில நேரம் மிஸ்கின்களாக இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. அவங்க நாங்க அணுகி நாங்க தேடி அதை கட்டாயம் கொடுக்கணும். அடுத்து கடனாளி. கடனாளி என்று வரக்குள்ள கடனாளிகள் 2 வகையா பார்க்கலாம். ஒன்று பொது தேவைக்கு, அதாவது 2 பேரோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி கடன் ஒன்று எடுத்தார். 2 பேர் சல்லி பிரச்சனையில சண்டை பிடிச்சு கொண்டு இருந்தாங்க. இந்த 2 பேரோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆள் என்ன செஞ்சாரு, கடன் ஒன்று எடுத்து அதை கொடுத்து அவங்க 2 பேரோட பிரச்சனையை தீர்த்து விட்டாரு. இது ஒரு பொது தேவைக்காக எடுத்த கடன். இப்படி எடுத்திருந்தால் அந்த சல்லிய எங்களுக்கு அவருக்கு வசதி இருந்தாலும் கொடுக்கலாம். அவருக்கு வசதி இருக்குது, ஆனா அவர் அந்த கடனை கொடுக்காம இருக்கிறாரு, ஏதோ அவர் கொடுத்து கொள்ளலாம் இருக்கிறார், ஆனா வசதி அவருக்கு என்றாலும் ஜகாத்திலிருந்து கொடுத்து அவருக்கு அதை செய்யலாம் என்ற ஒரு பொது தேவைக்காக வேண்டி அவர் கடன் எடுத்த காரணமாக.
அடுத்தது வந்து சொந்த தேவைக்கு அவர்ட ஒரு பிரச்சனைக்காக கடன் எடுத்துக்கிறாரு. இப்படி எடுத்தவரு அவருக்கு அந்த கடனை கொடுத்து கொள்ள வசதி இல்லாம நிக்கிறாரு. அதுக்குன்னு அவர் ஆக ஏழை ஆயிக்கணும்னு இல்ல. அவர் அன்றைக்கு சம்பாதிச்சு தின்னு குடிச்சு கொண்டு இருக்கிறார். ஆனா அவர்ட அந்த இப்ப கடன் ஒன்று கொடுக்கணும்னு எக்ஸ்ட்ராவா இன்னும் சம்பாதிக்கணுமே. அவர்ட அன்றாட சம்பாத்தியம் வந்து அன்றாட செலவினத்துக்கு சரியாயிருது. ஆனா அவர்ட வேறொரு சல்லிய கொஞ்சம் சேர்த்து அந்த கடனை குடுத்துக் கொள்றதுக்குரிய வசதி அவருக்கு இல்லாமையே. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கடனாளிக்கும் எங்களுக்கு ஜகாத்த குடுக்கலாம். ஆனா அந்த நிபந்தனை சொல்றாங்க, அந்த ஜகாத் அந்த கடன் வந்து அவரு அதாவது ஹராமான விஷயங்களுக்கு, பாவமான விஷயங்களுக்கு எடுத்திருக்க கூடாது. இப்படி பார்க்கிற நேரம், எங்களுக்கு ஒரு கேள்வி வருது. இப்ப வட்டிக்கு கடன் எடுத்துக்கிறார். வட்டிக்கு கடன் எடுத்துக்கிறார். வட்டி பேங்க்லயோ, அடகு வச்சோ இப்படி எடுத்துக்கிறாரு. அப்ப அவரு அது அது வந்து ஹராமான கடன். அப்ப இதுவும் குடுக்க முடியாது. இந்த கடனுக்கும் ஜக்காத்த குடுக்கலாம். சரி, ஒரு ஆள் என்ன செய்றாருன்னா, அவரு திருந்திட்டாரு. இந்த இந்த பாவத்த விட்டு ஒதுங்குறேன்ட்டு நிக்கிறாரு. இனி பிறகு நான் செய்யவே மாட்டேன் அந்த ஹராத்த. எனக்கு அந்த ஹராத்த விட்டு என்னை விடுவிச்சிடுங்கன்னு சொல்றாருண்டா, அவருக்கு ஜக்காத்லேருந்து குடுக்கலாம். சிலவங்க சொல்றாங்க, சில பைத்து ஜக்காத்துகள்ல, இல்ல, இல்ல நாங்க வட்டிய குடுக்கக்கூடாது. அவர்ட அந்த முதல மட்டும் குடுக்குவோம். முதல மட்டும் குடுத்து வட்டிய குடுக்காம விட்டா, அவரு திருப்பவும் அதுல பாவத்துல சிக்கிக்கொண்டு தான் இருக்கிறாரு. அதனால அவர முழுமையாக அந்த சல்லிய குடுத்து அவர கழட்டி விடலாம். அது பிரச்சனை ஒண்ணும் இல்ல. ஃபுல்லா அத குடுத்து அவர அந்த விஷயத்த விட்டு கழட்டிடலாம். பாவான விஷயத்துக்கு கடன் எடுத்திருந்தா ஜகாத் குடுக்கலாம். ஆனா அவர் தௌபா செய்வார்ன்னு சொன்னால் குடுக்கலாம். அவர் தௌபா செஞ்சு அந்த பாவத்துக்கு தௌபா செஞ்சுக்கிறாரு. இப்ப அந்த கடன குடுத்து அவருக்கு உதவி செய்யலாம். அடுத்த புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களும் 2 வகையா பார்க்கலாம். ஒன்று வந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்தாலும் அவங்களோட ஈமான் இல்லம் உறுதியாகாம இருக்குது. ஈமான் இன்னும் உறுதியாகாம இருக்குது. இப்படியானவங்களுக்கும் ஜக்காத்த குடுக்கணும். அவங்க தான் முஅல்லஃபத்துல் குலூப்ன்னு சொல்றவங்க. அடுத்து வந்து இவங்க நல்லா ஈமான் உறுதியா இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இவங்களுக்கு நாங்க ஜக்காத்த குடுத்தோம் என்ற சில நேரம் இவங்கள பார்த்து வேறவங்க இஸ்லாத்துக்கு வர சான்ஸ் உண்டு இருக்குது. அடே முஸ்லிம்கள் நல்லா உதவி செய்றாங்களே என்று இஸ்லாத்துக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கும் குடுக்கலாம். இந்த 2 வகையானவங்களுக்கு குடுக்கலாம். இப்ப எங்கட நாட்டுல பார்த்தா, முஅல்லஃபத்துல் குலூப்ன்னு சொல்லி சில நேரம் ஜக்காத் குடுக்கப்படுது. ஆனா அவர பார்த்தா அவர் இஸ்லாத்துக்கு வரல. அவரோட வாப்பா இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு. அவங்களுக்கும் இன்னும் முஅல்லஃபத்துல் குலூப்ன்னு சொல்லி பேர். முஅல்லஃபத்துல் குலூப் என்ற பேர எப்ப பாவிக்கப்படும் என்று கேட்டா, அவங்க வந்து ஈமானுஹு தஈஃப். அவங்களோட ஈமான் தஈஃப் ஆயிக்கணும். அதே மாரி அவங்களுக்கு குடுத்தா மத்தவங்க இஸ்லாத்துக்கு வரணும். இந்த 2 சப்ஜெக்ட் இருந்தா, நீங்க தான் ஜக்காத்த குடுக்கணும். ஆனா சில இடங்கள்ல குடுக்குறாங்க. சரி, அது பிரச்சனை ஒண்ணும் இல்ல. ஆனா நாங்க விளங்கி வச்சுக்கொள்வோம். இதுதான் முஅல்லஃபத்து குலூபுடைய நிலைமைன்னு சொல்லி. பிரயாணி. பிரயாணி என்றா 2 வகையா பார்க்கலாம் பிரயாணியையும். ஒன்று எங்கட ஊர்ல இருந்தே என்ன செய்றாரு? அவரு பிரயாணத்த ஆரம்பிக்கிறார். எங்கட ஊருக்காரர். அவருக்கு ஒரு பிரயாணம் போக வேண்டிய தேவை இது. ஆனா அவருக்கு அந்த பணம் இல்ல. பிரயாணம் போறதுக்குரிய பணம் இல்ல. ஆனா அவர் முக்கியமான பிரயாணம் ஒன்று போக வேண்டியவராயிருக்கிறார். இவருக்கு ஜக்காத்த குடுக்கலாம். இவருக்கு ஜக்காத்த குடுக்கலாம். அது அந்த காலத்துல மட்டும் இல்ல. இந்த காலத்திலயும் இருக்கலாம். அதிலேயும் மிக அதிகமாக வாரது இந்த 2வது கட்டம் தான். சில நேரம் சில டவுன்கள்ல, சில பஸ் ஸ்டாண்ட்கள நீங்க பார்த்திருப்பீங்க. சிலவங்க வந்து பர்ஸ தொலைச்சிட்டு நான் போறதுக்கு வழி இல்லாமியும் என்று சொல்றாங்க. இந்த நேரத்துல யாரும் கையில இருக்கிறத குடுத்து உதவி செய்றே தான். இப்ப ஜகாத்ல இருந்து கூட இத குடுக்கலாம். இது ஜகாத்ல குடுக்க வேண்டிய ஒரு பங்கு தான் இது. இப்னு சபீல் என்று சொல்றது வந்து வழிப்போக்கர். வழிப்போக்கர் என்றா என்ன? பிரயாணிகள். பிரயாணிகள் வந்து அந்த காலத்துங்கள் இந்த காலத்துல இது மிச்சம் குறைவு. அந்த காலத்துல வந்து காட்டு வழியாக பல நாள்களாக பிரயாணம் போகணும். அப்ப அந்த நேரத்துல பெரிய ஒரு சல்லி அவங்களுக்கு தேவை. பல நாட்கள் போறனால அந்த நேரத்துல அவருக்கு அந்த முக்கியமான தேவைக்கு வைத்துக் கொள்ள இயலாம இருக்குதுன்னு சொன்னா, ஜகாத்துல இருந்து குடுத்து அவருக்கு அந்த பிரயாணத்துக்கான உதவியை செய்யலாம். இந்த காலத்திலேயும் ஜகாத்த நாங்க பைத்து ஜக்காத்தாக நாங்க இயங்குறோம் என்று சொன்னா, நாங்க பைத்து ஜக்காத்துக்கு வந்து என்ன செய்யணும்? இப்ப இந்த 8 கூட்டங்கள்ல எங்க நாட்டுல இருக்கிறது கிட்டத்தட்ட 5 கூட்டங்கள் ஈக்கும். அப்ப அந்த 5 கூட்டத்துக்குமான அமௌண்ட்ட நாங்க ஜக்காத்த பிரிக்கணும். ஃபகீருக்கு ஒரு பகுதி, மிஸ்கீனுக்கு ஒரு பகுதி, இப்னு சபீலுக்கு ஒரு பகுதி, அதே மாரி அ கடனாளிக்கு பகுதின்னு பிரிக்கணும். அப்ப அப்படி பிரிக்கிற நேரத்துல, நாங்க பிரயாணிக்கு வந்து இன்னொரு பெர்சன்டேஜ் ஒன்று இதாக்கிட்டா போதும். அது அவ்வளவு பெரிய ஒரு தேவை வராது. அப்ப அப்படி செய்யலாம். அப்ப ஃபுகஹாக்கள் வந்து இந்த 5 கூட்டங்களுக்கு நாங்க பிரிக்கிற நேரம் சரிசமனாக பிரிக்கணும் என்ற ஒரு விஷயத்த பேசுவாங்க. ஆனா, சில உலமாக்கள் சொல்றாங்க, அப்படி தேவையில்ல. தேவைக்கு ஏற்ற மாரி பிரிக்கலாம். ஃபக்கீர்களுக்கு அதிகம் எங்க நாட்டுல ஃபக்கீர் இருக்குது. இல்லாட்டி மிஸ்கின் தான் நான் சொன்ன மாரி மிஸ்கின் தான் கூட வைப்பாங்க.
மிஸ்கின் கூட ஆகிக்குது, ஃபக்கீர் குறவாய்க்குதுன்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பிரிக்கலாம் என்று சொல்லி உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மஸ்அலா, ஜகாத்த வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லலுமா? ஷாஃபி மதுஹபுடைய சட்டம் என்னன்னா சொல்றாங்க, ஜகாத்த எந்த ஊர்ல சம்பாதிக்கிறோமோ, எந்த ஊர்ல நாங்க சம்பாதிக்கிறோமோ அந்த ஊருக்கு தான் ஜகாத்த கொடுக்கணும். ஏண்ட கடை இருக்குது கண்டிலன்னு சொன்னா, ஏண்ட ஊர் வந்து நுவரலிய நான் வேற ஊர்ல இருந்து வந்து இங்க வியாபாரம் பண்றேன். எந்த ஊர்ல நான் சம்பாதிக்கிறேனோ அந்த ஊருக்கு தான் நான் ஜகாத்த கொடுக்கணும். மாறாக நான் வேற ஊருக்கு அதை கொண்டு போறதுடைய சட்டம் என்ன, அது ஹராம் என்று சொல்றாங்க. அல்லுஹர் இங்க பாருங்க, முகனில் முஹ்தாஜ் இமாம் ஹத்தீப் ஷிர்பிரி அவங்க சொல்றாங்க, வல் அல்லுஹர் மன்உ நக்லி ஸகாத், ஸகாத்தை நக்ல் செய்யறது, வேற இடத்துக்கு கொண்டு போறது வந்து அது தடை செய்யப்பட்டிருக்குது. மின் பலதில் வுஜூப், வாஜிபாக கூடிய அந்த ஊர்ல இருந்து, அல்லதி ஃபீஹில் முஸ்தஹிக்கூன், அந்த ஊர்ல தகுதியானவங்க இருக்கிறாங்க, ஜகாத் எடுக்கிறதுக்கான ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா நான் வந்து என்ன செய்றேன், வேற ஊருக்கு கொண்டு போறேன் என்று சொன்னா அது வந்து கூடாது. என்ன ஆதாரம் என்ன? புகாரி முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, சதகா துஅது மின் அக்னியாஇஹிம் ஃபதுரது அலா ஃபுகராஇஹிம் என்று வருது. எந்த ஏழைகள்கிட்ட, எந்த ஊருடைய அந்த பணக்காரங்கள்ட்ட எடுத்து அந்த அது அலா ஃபுகராஇஹிம், அந்த ஹும் என்று வருது, அந்த ஊர்ல உள்ள அதே ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும் என்று வந்தி. அதே நேரத்துல சொல்றாங்க, அந்த சொத்தை பாக்குறவங்க அவங்க தான், இந்த கடை இவ்வளவு பெரிய வியாபாரி ஆயிக்கிறாரே, இவரோட சொத்து எங்களுக்கு ஜக்காத்தை தர மாட்டாரா என்று சொல்லி அந்த சொத்துல அவங்க ஆசை வைப்பாங்க. அதனால அந்த ஊருக்கே தான் கொடுக்கணும் என்று ஃபுகஹாக்கள் சொல்றாங்க. சரி, அப்ப இப்படி ஒரு சட்டம். அடுத்து வந்து இது ஷாஃபி மதுஹப்ல சட்டம். அஹ்னாஃபுகள், ஹனஃபிகள் மதுஹப், ஹனஃபி மதுஹப்ல வந்து அவங்களுக்கு தேவை இருந்தா நக்குல் செய்ய இயலும். ஹனஃபி மதுஹப்ல படி அவங்களுக்கு தேவை இருந்தா, அந்த தேவைன்னா வேற ஊர்ல நான் இந்த ஊர்ல சம்பாதிக்கிறேன், ஆனா ஏண்ட ஊர்ல என் குடும்பம் கழிக்கிறாங்க, மிக தேவை உள்ளவங்க இருக்கிறாங்க, அங்க குடுக்க இயலுமாண்டா அவங்கள மதுஹப்ல குடுக்கலாம், ஹனஃபி மதுஹப்ல குடுக்கலாம். ஆனா ஷாஃபி மதுஹப்ல அப்படி இயலா. அப்ப எங்கட நாட்டு எங்கட நிலைமைகளை பொறுத்து வச்சு பார்த்தா, சில ஊர்கள்ல வந்து வியாபாரிமார் போயிட்டு சம்பாதிக்கிறே கூட. உதாரணமா கொழும்பு போன்ற இடத்துங்களுக்கு எல்லா ஊர்ல வியாபாரிமாரும் அங்க போய் தான் சம்பாதிக்கிறாங்க. அதே நேரத்துல சில பின்தங்கின ஊர்கள்ல அங்க பெருசா பஜார் ஒன்றும் இல்ல, அங்க சம்பாதிக்கிறவங்க யாரும் இல்ல. அப்ப அந்த ஊர்ல உள்ளவங்க அந்த ஊருக்கு மட்டும் கொடுக்கணும் என்று வந்துட்டா சில ஊர்கள நிலைமை பிரச்சனையாகும். எங்கட குடும்பத்தர்களுக்கு கொடுக்க சொல்லி மார்க்கம் சொல்லுது, அந்த விஷயமும் கொஞ்சம் பிரச்சனையாகும். அதனால இந்த 2 கருத்துகளையும் ஒன்றாக அமைச்சு ஜம்மு செஞ்சு ஒரு ஃபத்துவாவத்தான் அகில இலங்கை ஜெமியா வெளியிட்டிக்குது. அது ஒரு சரியான கருத்து. அது என்னன்னு சொன்னா, ஷாஃபி மதுஹப், எங்கட மதுஹப் ஷாஃபி மதுஹப். ஷாஃபி மதுஹப் சொல்லுது, எந்த ஊர்ல சம்பாதிக்கணுமோ அந்த ஊர்ல தான் கொடுக்கணும். அப்ப அதை நாங்க மீறிடக்கூடாது, அதை நாங்க இல்லாமக்கிடக்கூடாது, அது கட்டாயமான விஷயமே. அதனால எங்கட ஜகாத்துல ஒரு பெரிய பகுதியை நாங்க எந்த ஊர்ல சம்பாதிக்கிறோமோ அந்த ஊருக்கு கொடுக்கிறது. சரி, எங்கட ஊர்லயும் தேவை இருக்குது, இல்லாட்டி இன்னொரு ஊர்ல தேவை இருக்குது, அங்கேயும் சரியான ஏழைகள் இருக்கிறாங்க, இல்லாட்டி குடும்பம் இருக்கு, எங்கட ஃபேமிலி ஆக்கள் முக்கியமான ஆக்களுக்கு கொடுக்க வேண்டியது, அப்படி என்ற இந்த ஹனஃபி மதுஹபோட கருத்தை நாங்க எடுத்து அந்த இதையும் செய்யறது. அப்ப 2யும் அமல் செய்யறது. இப்ப 2யும் உட்ற இல்ல. நாங்க எந்த ஊர்ல சொத்து இருக்குதோ அந்த ஊர்லயும் ஜகாத்த கொடுக்கிறது. அதே மாதிரி எங்கட தேவைகளுக்காக வேற ஊருக்கு இந்த ஹனஃபி மதுஹபுடைய கருத்தை நாங்க எடுத்து அதையும் செய்யறது. இதைத்தான் ஜெமியா ஃபத்வா வெளியிட்டிக்குது. 2006 இந்த ஃபத்வா நம்பர் நாங்க போட்டுக்கிறோம். அடுத்த சப்ஜெக்ட், ஜகாத்தை பிற்படுத்தேலுமா, லேட் ஆக்கி கொடுக்கலுமா? ஜகாத்தை லேட் ஆக்குறது ஹராம். சந்திர கணக்கின்படி ஒரு வருடம் பூர்த்தியாகிவிடும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும், லேட் ஆக கூடாது. சரி, மார்க்கம் சொல்லும் ஒரு தம்கீன் வாரத்துக்கு அளவுக்கு கொஞ்சம் லேட் ஆக்கலாம். தம்கீன் சொன்ன என்னன்னா, இப்ப இன்றைக்கு ஜகாத்தை எனக்கு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகினத்துக்கு ஸ்டொக் எடுக்கணும். நாங்க பார்த்தோம், இப்போ ஒவ்வொன்று அந்த விலையில நாங்க போட்டு காட்டினோமே, இதை அவர் பார்க்கணும். இப்ப என் பொருள்கள் எவ்வளவு இருக்குது, என்கிட்ட ஏன்னா ப்ரொடக்ட் செய்யறதுக்கான அந்த பொருள்கள் எவ்வளவு இருக்குது, ஒவ்வொரு கணக்கு வழக்கு எல்லாம் பார்க்கணும். ஒவ்வொரு பொருளோட ஸ்டொக்கை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இப்ப ஸ்டொக் எடுக்கிறதுக்கு ஒரு 3-4 நாள் போகும், அவருக்கு டைம் ஒன்று போகும். அந்த டைம் கொஞ்சம் அவருக்கு அனுமதி, அந்த டைம் வர காட்டிலையும் கொஞ்சம் லேட் ஆக்கலும். அதே மாதிரி சில சல்லிகள் வந்து கேஷ் ஆகிக்குது, கொஞ்சம் அது வந்து கடண்டு இல்ல, அங்க கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் எடுக்கணும், கைக்கு எடுக்கணும், கைக்கு சல்லி வரைக்குது, அதுக்கு ஒரு 2-3 நாள் போகும். இப்படி ஒரு 4-5 நாளைக்கு அந்த ஜகாத்தை கொடுக்கறதுக்குரிய தம்கீன் இடம்பாடு வாரத்துக்கு காட்டிலையும் கொஞ்சம் அவருக்கு தாமதிக்க டைம் இது. அவருக்குரிய சாத்தியப்பாடும் வந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ் 4-5 நாள் டைம் அழகா செய்யச்சு, அவர் செய்யல, வேணும்னு பிற்படுத்துறாரு. இப்படி பிற்படுத்தினா
அவர் பாவி ஆகுவாரு. அதே நேரத்துல அவரு பொறுப்புதாரி ஆகுவாரு. லமான் பொறுப்புதாரி என்ன, அதுக்கு இடைப்பட்ட டைம்ல அதுக்கு பொறவு அந்த காலத்துக்கு பொறவு தம்கீனுடைய சில அந்த அவருக்கு அந்த வேலை வெட்டியை செஞ்சு கொள்றதுக்கு ஒரு 4, 5 நாள் டைமிக்குன்னு சொன்னோம். அந்த டைமுக்கு பொறவு லேட் ஆக்கி அந்த சொத்துக்கு ஏதாவது அழிவு வந்துச்சுண்டா, ஏதாவது கரண்ட் ஷார்ட் ஆகி பத்தி புடிச்சிருச்சு, இல்லாட்டி கள்ளன் களவாண்டு கொண்டு போயிட்டான், இப்படி ஏதாவது நிலைமைகள் உண்டாகிட்டா, அந்த சொத்துக்கு அவர் ஜக்காத் குடுத்து தான் ஆகணும். முழு சொத்து அழிஞ்சு போயிட்டு. இப்ப என்ன செய்ய? இல்ல ஜக்காத்த குடுக்கத்தான் வேணும். நீங்க ஏன் அதாவது தாமதப்படுத்தினீங்க. நீங்க ஏன் தாமதப்படுத்துறீங்க? ஸ்க்ரீன்ல கொஞ்சம் கீறாமீங்க அல்லாஹ். சரி. சில கேள்விகள் அதாவது ஜக்காத்த பத்தி அடிக்கடி வார கேள்வி. மஸ்ஜித், மத்ரஸாக்கு ஜக்காத்த குடுக்கேலுமா? மஸ்ஜித், மத்ரஸாக்கு ஜக்காத்த குடுக்கலாம். நாங்க சொன்னோம் 8 கூட்டத்துக்கு தான் குடுக்கணும். மஸ்ஜித் அந்த கூட்டத்துல சேராது. மத்ரஸா அந்த கூட்டத்துல சேராது. அத குடுக்கல. அதுக்கு நீங்க சதகாக்கள குடுங்க. நபி அவங்க சொன்னாங்க, சொத்துக்கு வந்து ஜக்காத் அல்லாத வேற கடமைகளும் இருக்கு. வேற வேற அ பொறுப்புகளும், ஹக்குகளும் மீக்கின்னு சொல்லி. அதனால அத சதகாக்கள்ல குடுங்க. ஜக்காத்த மஸ்ஜித் கட்டுறதுக்கு, மத்ரஸா கட்டுறதுக்கெல்லாம் குடுக்கலாம். மதரசால ஓதக்கூடிய சில புள்ளைகள் இருக்கிறாங்க, வறிய புள்ளைகள். இவங்களுக்கு குடுக்கலுமான்னு சொன்னா, அத மதரசாக்குன்னு குடுக்காம, அந்த புள்ளைகள கையிலயோ, இல்ல அவனோட பெற்றோர்கள கையிலயோ அத குடுத்து, அவங்களுக்கு அத சொந்தமாக்க வச்சுட்டு, அதுக்கு பின்னால அந்த மதரசாக்கு எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த புள்ளைகள தேவைகளுக்கு பாவிக்கலாம். அப்படி இல்லாம, நேரடியாக மதரசாக்கு குடுக்கலாம். நோயாளிக்கு ஜக்காத் குடுக்கலுமா? நோயாளிக்கு ஜக்காத் குடுக்குறேன்னு சொல்லல. ஆனா, ஒரு நோயாளி அவர் ஃபகீராகவோ, மிஸ்கீனாகவோ இருந்தா குடுக்கலாம். ஒரு நோயாளி இருக்கிறார். அவர் பெரிய லட்சாதிபதி. இவருக்கு ஜக்காத்த குடுக்க இயலாது. அப்ப ஒரு நோயாளிக்கு ஜக்காத்துல பங்கொண்டு இல்ல. அந்த நோயாளி ஃபகீராக, மிஸ்கீனாக இருந்தா குடுக்கலாம். அதே மாரி கல்வி விஷயங்கள தொடர்றதுக்கு அவரு என்ன ஏலோவல் படிக்கிறாரு, யுனிவர்சிட்டில படிக்கிறாரு. அவருக்கு ஜக்காத் குடுக்க இயலுமா? இப்படி அடிக்கடி கேள்வி வாரது. அப்ப சும்மா ஒரு எஜுகேஷனுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப்பாக ஜக்காத்லேருந்து குடுக்க இயலா. அவரு ஃபகீர், மிஸ்கீனாக இருக்கிறாரு. அவரோட பெற்றோர்கள் அவரோ ஃபகீர், மிஸ்கீனாக இருக்கிறாங்க. அவரால அந்த கல்விய தொடர இயலாமைக்குது. இந்த அவருடைய பெற்றோர்கள் ஃபகீர், மிஸ்கீன்ற காரணத்துக்காக குடுக்க இயலுமே தவிர, அந்த படிப்புக்குன்னு சொல்லி குடுக்க முடியாது. உறவினர்களுக்கு ஜக்காத்த குடுக்க இயலுமா? உறவினர்களுக்கு ஜக்காத்த குடுக்குறது வரவேற்கத்தக்க விஷயம். உறவினர்களுக்கு ஜக்காத் குடுக்கலாம். ஆனா, நாங்க யாருக்கு செலவழிக்கிற கட்டாயம் மார்க்கம் வந்து சிலவங்களுக்கு செலவழிக்கிற கட்டாயப்படுத்திக்கு. நீ உனக்கு வசதி, அவங்களுக்கு வசதி இல்ல, நீ செலவழிக்கணும். யாரு? நான் என் உம்மா, அப்பா செலவழிக்கிற கட்டாயம். நான் என் புள்ளைகளுக்கு செலவழிக்கிற கட்டாயம். நான் என் மனைவிக்கு செலவழிக்கிற கட்டாயம். அப்ப இவங்களுக்கு ஜக்காத் குடுக்கலாம். அவங்களுக்கு நான் ஜக்காத் கடமையாகறதுக்கு முன்னுக்கே, அவங்களுக்குரிய அந்த பிரச்சனை தேவைய நான் நிறைவேத்திக்கணும். இப்ப ஜக்காத் அவங்களுக்கு குடுக்கலாம். ஆனா, அது அல்லாத உறவு குடுக்கலும். ஏன்னா சகோதரர்களுக்கு குடுக்கலாம், சாட்சி பெரியம்மா, மாமி, இப்படியான மத்த குடும்பத்தினர்களுக்கு ஜக்காத்த குடுக்கலாம். அது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஃபுகஹாக்கள் சொல்றாங்க, மனைவி வசதியாக இருக்கிறா, கணவன் வந்து வசதி இல்லாம இருக்கிறாரு. மனைவி வந்து கணவனுக்கு ஜக்காத்த குடுக்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா கீழ போட்டிருக்குது. துஹ்ஃபத்துல் முஹ்தாஜ்ல வரக்கூடிய ஃபத்வா. அப்ப ஏன்டா மனைவி வந்து கணவனுக்கு செலவழிக்கிற கட்டாயம் இல்ல. கணவன் தான் மனைவிக்கு செலவழிக்கிற கட்டாயம். அப்ப அதனால அ மனைவி வந்து என்ன செய்யலாம்? கணவனுக்கு குடுக்கலாம். சில இமாம்கள், இமாம் காலி ஹுசைன் அவங்க சொல்றாங்க, அது ஏலாண்டு ஏன்டா அ அந்த சொத்து திருப்ப மனைவிக்கே வருமே! மனைவிக்கு செலவழிக்க போறார்ன்னு சொல்லி. ஆனா அவரு செலவழிக்க கூடாது. அவருடைய சொத்தாக ஆவிரும் ஜக்காத்த குடுத்த பிறகு, அதுக்கப்புறம் அவரு வந்து அவர்ட அத எப்படி வேணாலும் அவருக்கு அந்த சொத்த பாவிக்கலாம். அதனால ஏழும்ன்றது ஜும்ஹூரான உலமாக்கள்ட கருத்து. பல வருஷங்களாக ஜக்காத்த குடுக்கல ஒரு ஆள். இவரு என்ன செய்யறது? உலமாக்கள் சொல்றாங்க. கடந்த அனைத்து வருடங்களுக்கான ஜக்காத்தை வழங்க வேண்டும். அனைத்து வருடங்கள் ஜக்காத்த வழங்கணும். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, "இதா மலத் அலைஹி சினூன் வலம் யுஅத்தி ஜக்காத்தஹு லஸிமஹு இக்ராஜு ஸக்கா அன் ஜமீஇஹா." எல்லா வருஷத்துடைய அந்த இதையும் குடுக்கணும். ஒரு 10 வருஷமா ஜக்காத் குடுக்கல, அந்த 10 வருஷத்துடைய ஜக்காத்தையும் கணக்கு பார்த்து அவரு குடுக்கணும். அப்ப அவருக்கு ஒரு தெரியும். இப்ப எனக்கு அந்த 10 வருஷமும் எந்த நிசாப் இருந்துச்சுன்னு சொல்லி, அந்த நிசாபுடைய கணக்க பார்த்து அவரு குடுக்கணும். அப்படி இல்லன்னு சொன்னா, அவரு தற்போதுள்ள நிசாப சரி கணக்கு பார்த்து, எப்படியோ ஒரு அமைப்புல அவரவர் குடுத்து தான் ஆகணும். ஜக்காத்த முற்படுத்தி குடுக்க இயலுமா? ஜக்காத்த முற்படுத்தி நேரத்தோட குடுக்க இயலுமான்னு கேட்டா, தேவையில்லாம அப்படி நேரத்தோட குடுக்கக் கூடாது.
சும்மா அதுக்கு ஒரு தேவையும் இல்லாம அப்படி முற்படுத்தி நேரத்தோட கொடுக்கக்கூடாது. அப்படி இல்லாம ஒரு தேவையொன்று வருது. உதாரணமா கொரோனா காலத்துங்கள்ல நிறைய ஆட்கள் தேவை உள்ளவங்களா இருந்தாங்க. இப்ப ஜக்காத்த குடுக்க வேண்டியதா ஜக்காத்த சரி குடுத்து அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நிலைமை வந்துச்சு. இப்படியான டைம்ல என்ன செய்யலாம்? அவருக்கு ஜக்காத்த நேரத்தோட குடுக்கலாம். ஆனா ஃபுகஹாக்கள் 2 நிபந்தனைகள் போடுறாங்க. ஒன்று என்னன்னா, நான் நேரத்தோட இப்ப குடுக்கிறேன். உதாரணமா என்ன ஜக்காத் வந்து ஷவ்வால்ல தான் பூர்த்தி ஆவுது. நான் இப்ப ஷாபான் 2 மாசத்துக்கு முன்னுக்கே குடுக்கிறேன் ஷாபான்ல. இப்ப ஷாபான் நான் குடுக்க கொலையே நிசாப் அடைஞ்சிக்கணும். 85 கிராம் பொறுமதியான தங்கத்துடைய அளவுக்கு எனக்கு சொத்து இருக்கணும். அடுத்தது வந்து, இப்ப நான் நேரத்தோட அப்ப குடுக்கலாம். அடுத்த விஷயம், அந்த வருஷம் உண்மையாக பூர்த்தியாகுற டைமிங் இதே. அதே இப்ப ஷவ்வால் தானே. அந்த டைம்ல நான் ஜகாத் குடுக்க தகுதியான ஆளாக அப்பயும் ஈகணும். நான் இப்பயும் பணக்காரன் ஆகிறேன். அப்படி ஈகணும். அந்த ஜகாத்த நான் கொண்டு போய் ஒரு ஆளுக்கு குடுத்தேனே, அவரும் ஜகாத்த எடுக்க தகுதியானவரா ஈகணும். அவரு நான் குடுத்த சல்லியால கொஞ்சம் நல்லா ஆயிட்டா பரவால்ல. அப்படி இல்லாம வேற வழியால அவர் பணக்காரன் ஆகிட்டார்ன்னு சொன்னாலோ, ஏன ஜகாத் நிறைவேறாது. இந்த 2 விஷயங்களும் பூர்த்தியாக இருந்தா, அவர் என்ன செய்யலும்? நேரத்தோட ஜகாத்த ஒரு தேவைக்காக குடுக்கலாம். அப்ப இதுதான் ஜகாத்துடைய பகுதி. அப்ப எங்களுக்கு 2 மணி ஆகிட்டுது. அ அஷீக் ஹசரத் தீக்கிறாங்களோ தெரியா? நாங்க ஜகாத்துல் ஃபித்ர வேறயா பார்ப்போமா ஹசரத்? இல்லாட்டி சரி. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்களேன். நாங்க படிச்சதுகள்ல. வெளிநாட்டுல சம்பாதிக்கிறவங்க அ வெளிநாட்டுல சம்பாதிக்கிறவங்க என்ன செய்றேன்னு கேட்டீங்க. இது வெளிநாட்டுல சம்பாதிக்கிறவங்க நாங்க சொன்னோம். இப்ப அங்க வந்து அவருக்கு குடுக்கக்கூடிய தேவை அங்க இல்லன்னு விளங்கிட்டா, அவர் இங்க குடுக்கலாம். இந்த ஹனீஃப் மத்ஹப் ஃபத்வா நான் சொன்னோம் தானே! அதான் சொன்னேன். இப்ப ஃபாரின்ல சம்பாதிக்கிறவங்க, சரியா பார்த்து அங்க தான் குடுக்கணும். அங்க குடுக்கக்கூடிய தேவை ஒண்ணும் இல்ல. அங்க உள்ளவங்க அல்ஹம்துலில்லாஹ் தாராளமா இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவருக்கு சொந்த ஊருக்கு குடுக்கலாம். இல்லாட்டி அங்க சின்ன ஒரு அமௌண்ட்ட குடுத்துட்டு, எங்களோட ஊருக்கு ஹனீஃப் மத்ஹபுடைய கருத்துப்படி குடுக்கலாம். ஜகாத் ரமதான்ல மட்டுமா குடுக்கணும்னு கேட்டீங்க. ஜகாத் ரமதான்ல மட்டும் குடுக்குறல்ல. ஜகாத் வந்து வருஷம் எப்ப பூர்த்தியாகுதோ அப்ப குடுக்கணும். அப்பயே ரமலான்ல இத நாங்க மிச்சம் பேசுறோம், இதாக்குறோம் சிலவங்க வந்து ரமலான்ல வந்து அத வருஷத்த செட் பண்ணி வைக்கிறாங்க. அ ஏன்னு சொன்னா, இப்ப ரமலான்ல ஒரு ஃபர்லு செஞ்ச 70 ஃபர்லு செஞ்ச கூலி கிடைக்கும் என்று அந்த சவாப் சொல்லப்பட்டிருக்கிறனால, அதுல குடுக்குறாங்க. ஆனா சரியா படி பார்த்தா ரமலான்ல இல்ல. எப்ப வருஷம் பூர்த்தி ஆகுதோ அப்பதான் குடுக்கணும். உம்மா, வாப்பா ஈக்கிறவ ஊடு சேர் நிலைமையில இருந்தா குடுக்கணுமா? உம்மா, வாப்பாக்கு ஜக்காத் குடுக்கலான்னு சொன்னோம். உங்களுக்கு ஜக்காத் வருஷம் பூர்த்தி ஆகுறதுக்கு முன்னுக்கு, நீங்க என்ன செஞ்சிருங்க, சதகாவா குடுங்க அவங்களுக்கு. அவங்களுக்கு செய்ய வேண்டியதா. அத வருஷம் பூர்த்தி ஆவ காட்டிலும் பார்த்துக்கொண்டு நிக்காம, ஆ நீங்க நேரத்தோடயே குடுத்துட்டீங்கன்னா சரி. வருஷம் பூர்த்தியாயின பிறகு உம்மா, வாப்பாக்கு என்ன செய்யலாம்? ஜக்காத்த குடுக்கலாம். ஜக்காத்த வேற ஆக்கள்ட்ட குடுக்கணும். காணிகளுக்கு ஜக்காத் ஈக்கான்னு கேட்டீங்களே. அப்ப நான் சொன்னோம், காணிகள் வந்து ஜக்காத்ல வராது. அ பாவனைக்கு ஈக்கிற காணிகள், இல்லாட்டி புள்ளைக்கோ, மகளுக்கோ, இந்த வ வைஃப்க்கோ, இல்லாட்டி மகன்க்கோ, இப்படி வாங்கி போட்டுக்கிற காணிக்கெல்லாம் ஜக்காத் இல்ல. வியாபாரத்துக்காக யாராவது வியாபாரத்துக்காக யாராவது காணிகள் வாங்கி போடுவாங்கண்டா, பிசினஸ் நோக்கத்துல எடுத்து போட்டிக்கிறாங்கண்டா, அந்த காணிக்கு ஜக்காத் குடுக்கணும். அந்த காணிக்கு ஜக்காத் குடுக்கணும். ஜக்காத் கணக்கு பார்த்து உடனே குடுக்கணும். அதான் சொன்னேனே, வருஷம் பூர்த்தியாகினோன்னயே, நாங்க கணக்கு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒரு 2, 3, 4 நாளைக்கு எங்களுக்கு கணக்கு பார்க்கிறதுக்கு, ஸ்டொக் வைக்கிறதுக்கு ஒரு அனுமதி இது. அதோட ஜக்காத்த குடுத்துடணும். அது இல்லாம லேட் ஆக்கினா பாவம் கிடைக்கும். மகன் கடனாளியா இருந்து ஜக்காத் குடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, சொன்னேனே மகளுக்கு, உம்மா, வாப்பாக்கு ஜக்காத்த குடுக்கலாம். ஒரு ஒரு பொம்பளோட ஜக்காத்த குடுக்கலும். இப்படி ஃபுகாக்கள் சொல்லிக்கிறாங்க. ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க நீங்க. உங்கள்ட்ட சொத்து இருக்கு. மாப்பிள்ளை சொத்து இல்ல. உங்களோட சொத்து இருக்குது. உங்களோட சொத்த உங்களோட மகளுக்கு குடுக்கலும். ஏன்டா ஒரு ஒரு தாய் வந்து புள்ளைக்கு செலவழிக்க கட்டாயம் இல்ல. அப்படி குடுக்கலாம். ஆனா வாப்பாக்கு குடுக்கலாம். வாப்பா, மகள், புள்ளைவல செலவழிக்கிறது கட்டாயமானவரு. அதனால ஜகாத்த குடுக்கலாம். அதானே சொல்றோமே, இப்ப புள்ளைக்கு செலவழிக்க வேண்டியமா மீக்குது. ஜகாத் குடுக்கலான்னு சொன்னா, அப்ப என்ன செய்றது? ஜகாத் கடமையாவுற வருஷம் இப்ப இந்த மாசம் ரமலான்ல கடமையாவுது. ஷவ்வால்ல கடமையாவுதுன்னா, அதுக்கு முன்னுக்கே
நீங்க அந்த புள்ளோட பிரச்சனையை தீர்த்து விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செலவழிச்சிடலாம். அப்ப உங்களுக்கு நிசாப குறையுது, நிசாப விட்டு குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா ஓகே. அப்படி இல்லன்னு சொன்னா நீங்க ஜக்காத் குடுக்க தான் வேணும். புள்ளைகளுக்கு செலவழிச்சிட்டாலும் நீங்க ஜக்காத்த குடுக்கணும் வேறயா. ஒதுக்கிய ஜக்காத் பணத்தை நோன்புக்கு பிறகு குடுக்க இயலுமா? அதான் சொன்னோமே, நாங்க தகுந்த காரணம் இருந்து நாங்க லேட் ஆக்கினோம்டா, தகுந்த காரணம் இல்லாம லேட் ஆக்கினோமேண்டா, அது பாவமும் கிடைக்கும். அதுல வேற ஏதாவது நடந்தேன்னு சொன்னா அதுக்கு நாங்க பொறுப்பும் ஆவோம். எப்படியோ குடுத்தா நீங்க லொஸ்ட் ஆகினாலும் சரி, என்ன ஆகினாலும் சரி ஜக்காத்த குடுக்கணும். அதனால எந்த ஒரு காரணத்துக்கும் பிற்படுத்த யோசிக்க வேணாம். சில ஜக்காத் நிறுவனங்களுக்கு மட்டும் ஃபுகஹாக்கள் சொல்றாங்க, ஏதோ முக்கிய தேவைகள் ஆட்கள்களை பார்த்து சரியா குடுக்க வேண்டிய தேவைகளுக்காக பிற்படுத்தலாம். சொந்த ஜக்காத்துகள் எவ்வளவு அவசரமா குடுக்கணுமோ அவ்வளவு அவசரமா குடுக்கணும். மெரி பண்ண புள்ளைகளுக்கு ஜக்காத்த குடுக்க இயலுமான்னு கேட்டீங்க. புள்ளைகளுக்கு ஒரு வாப்பா குடுக்கவே இல்ல. அது மெரி பண்ணாலும் சரி, பண்ணாட்டியும் சரி. உம்மாக்கு குடுக்க இயலும். உம்மாட சொத்தாக இருந்தா, வாப்பாட சொத்துல உம்மாட சொத்து குடுக்கலாம். மகளுக்கு செஞ்சிருக்கிற நகைக்கு ஜக்காத் குடுக்கணுமா? பாவனைக்குள்ள ஜக்காத்துக்கு நகைக்கு ஜக்காத் இல்லைன்னு நாங்க சொல்லிட்டோம் போன பாடத்துல. பாவனைக்கு உள்ள நகைக்கு ஜக்காத் இல்ல. அது வீண் விரயம் இல்லாத அமைப்புல இருந்தா தேவையில்ல. சாதாரண மிக நாட்டை பொறுத்தவரையில ஒரு 40 ஏன்னா ஒரு வசதியான ஊர்கள்ல வாழ்றவங்க ஒரு 30-40 பவுன் பாவிக்கிறதும் அது வீண் விரயம் இல்ல. அதனால ஜக்காத் வந்து நகைக்கு இல்ல. 15 பவுனுக்கு மேல தங்கம் இருக்குது, கையில சல்லி இல்ல, நகைக்கு வித்து ஜக்காத் கொடுக்கணுமா? பாவிக்கிற நகை இல்ல, நீங்க சேவிங்க்கு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க அந்த தங்கத்துல ஒரு பகுதியை கொடுக்கவும் மேலும், அப்படி இல்லாட்டி சல்லியை கொடுக்கவும் மேலும். 15 பவுன் என்று சொல்ல போல நான் போன கிழமை விளங்கப்படுத்தின பாடத்தை நல்லா பாருங்க. அதுல வந்து நகையிட விஷயங்கள் நான் சொன்னேன். 24 கேரட் 85 கிராம் இருந்தா தான் நாங்க 10.5 பவுனுக்கு மேல ஜக்காத் கொடுக்கணும். அது இல்லாம 22 கேரட்டோ 20 கேரட்டோ 18 கேரட்டோ அதுக்கெல்லாம் நாங்க வந்து என்ன செய்யற இல்ல, 24 கேரட் அந்த 85 கிராம் பாக்குற இல்ல, அதே கூட தான் பார்ப்போம். உதாரணம் 18 கேரட்டாக இருந்தா 113 கிராம் தங்கம் இருந்தா தான் ஜக்காத் கொடுக்கணும். அதனால அந்த விஷயங்களை பாருங்க, உங்களுக்கு விளங்கும். போன பாடத்துல பார்த்தா 2 லட்சம் பணம் வங்கியில் இருந்த ஜக்காத் கொடுக்கணுமான்னு கேட்டீங்க. 2 லட்சம் பணம் வந்து ஜக்காத்துடைய நிசாப் இல்லே. நீங்க வேணா வெள்ளியில பார்த்து வேணா கொடுக்கலாம். வெள்ளி அமைப்பு பார்த்து 1,92,000 வெள்ளி உடைய நிசாப்ட அளவு உங்களுக்கு விருப்பம்டா கொடுக்கலாம். நானும் ஜக்காத் கொடுக்கிற ஒரு ஆளாக ஆகணும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா கொடுக்கலாம். வற்புறுத்தப்பட மாட்டாது. சொந்தங்கள் அன்றாட போதுமான அளவு சம்பாதிக்க என்றால் அந்த சொந்தங்களை கொடுக்கணும். ஓ, அதான் நான் சொன்னோமே, ஃபகீர் மிஸ்கீன் நாங்க சொன்னோம். ஃபகீர் என்றா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தேவைப்பட்டவருக்கு 300-400 தான் கிடைக்குது. மிஸ்கின் என்றா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தேவைன்றவருக்கு 800-900 கிடைக்குது. ஆனா 100-200 ரூபா அவருக்கு துண்டு விழுவுது. இப்படியான மிஸ்கீனுக்கு வந்து எங்க குடும்பத்துல இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி வாப்பா, உம்மா, மகன், பிள்ளைகள் இல்லாத வேற சொந்தங்கள் இருக்கிறாங்கன்னா கொடுக்கலாம். தங்கம் 85 கிராம் அளவுட ஜக்காத் கொடுக்குற முறைய கொஞ்சம் சொல்லுங்கன்னு போட்டிக்குது. நான் போன பாடத்துல சொன்னேன் அதை. அதாவது 85 கிராம் தங்கம்ன்றது வந்து 24 கேரட்டுடையது தான் நாங்க பாக்குறோம். அப்ப 24 கேரட் தங்கம் இன்னைக்கு நான் விலை போட்டது வந்து 24 கேரட் தான். 2,48,935 ரூபா போட்ட அப்ப 2,00,000 இந்த சாரி 28,811 ஒரு கிராம் வந்துச்சு. அது 85 பெருக்கினா 24,48,000 வந்துச்சு. இது வந்து 24 கேரட் தான் விலை. இதே உங்கள்கிட்ட வந்து 18 கேரட் நகை இருக்கும்னு சொன்னா உங்களுக்கு 85 கிராம்ல கடமை ஆகாது. உங்களுக்கு வந்து 113 கிராம் இருந்தால் தான் கடமையாகும்.
அதே மாதிரி 21 கேரட் இருக்குன்னு சொன்னா 97 கிராம் இருந்தால் தான் கடமையாகும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்ல பாருங்க எனக்கிட்ட எத்தனை கேரட் உள்ள நகை இருக்குது. அந்த நகைய உங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம், அதுபடி பார்க்கலாம். நான் ஒரு வாய்ப்பாடு ஒன்று நான் அன்னைக்கு போட்டேன். நீங்க எங்கட உஸ்வாட இதுல போனீங்கன்னு சொன்னா, போன ஜக்காத்துடைய பாடமிக்கு அதுல வாய்ப்பாடிக்கு அந்த வாய்ப்பாட்ட நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா விளங்கும். உங்களோட என்ன கேரட், அதுக்கு எத்தனை கிராம் இருந்தா ஜக்காத் கடமைன்னு சொல்றது. ரெண்ட் ஹவுஸுக்கு ஜக்காத் நான் இல்லன்னு சொன்னேன். ரெண்ட் ஹவுஸுக்கு ஜக்காத் இல்ல. ரெண்ட் ஹவுஸுக்கு ஜக்காத் எப்படி கணக்கு பார்க்கிறேன்னு கேட்டிக்குது. ரெண்ட்டுக்கு ஜக்காத் இல்ல. நீங்க ரெண்ட்ல வார சல்லிய அப்படியே எடுத்து கொண்டு போயிட்டு பேங்க்ல சேவ் பண்ணி, அது 1 வருஷம் ஆகிட்டா, அதுவும் 24 லட்சம் ஆவினத்துக்கு பிறகு 1 வருஷம் ஆகிட்டா தான் நீங்க ஜக்காத் குடுக்கணும். அப்படி இல்லாம ரெண்ட்ல வார சல்லிய நீங்க மாசம் மாசம் செலவழிச்சு கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா, அதுக்கு ஜக்காத் பார்க்க தேவையில்ல. ஓ 10.5 பவுனுக்கு மேல 24 கேரட்டுக்கு உள்ள ஜக்காத் ஒரு கிராம் இருந்தாலும் குடுக்கணுமா? இல்ல 24 கேரட் 10.5 பவுன் இருந்தாலே குடுக்கணும். கூட தேவையில்ல. அந்த அளவு இருந்தாலே குடுக்கணும். தாத்தார் ஹஸ்பண்ட் இல்ல புள்ளைகள் சம்பாதிக்கிற அத குடுக்கணுமா? புள்ளைகள் சம்பாதிக்கிறதால அவங்கள தேவை பூர்த்தி ஆகுது இல்லன்னு சொன்னா குடுக்கலாம். அவங்கள புள்ளைகள் சம்பாதிச்சும் அவங்களுக்கு தேவைகள் பூர்த்தி ஆகுது இல்லன்னு சொன்னா குடுக்கலாம். கஷ்டமான ஒருவரின் மகள்ட வெட்டிங்க்கு குடுக்க இயலுமா ஜக்காத்? வெட்டிங்க்கு ஜக்காத் குடுக்க இயலா. வெட்டிங்ன்னு சொல்றது வந்து ஒரு கட்டாயமான விஷயம் ஒண்ணும் இல்லே. வெட்டிங் அவங்கள வேற தேவை அவங்க ஃபக்கீர் மிஸ்கீனாக இருக்கிறாங்கண்டா வெட்டிங்கோ ஏதோ அவங்களுக்கு குடுக்க இயலும். ஃபக்கீர் மிஸ்கீனாக இருப்பாங்கண்டா நான் சொன்னேனே, ஃபக்கீர் மிஸ்கின் எப்படி பார்க்கணும் என்று அந்த அமைப்புல இருந்தா அவங்களுக்கு குடுக்க இயலும். அது அவங்களுக்கு வெட்டிங்க்கு வேண்டாம். வெட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனா வெட்டிங்க்குன்னு நான் குடுக்க இயலாம். சேவிங்கா இருக்கிறதுல சேவிங் 2 கோடி இருந்தா அதுல 2.5 வீதம் குடுக்கணும். 2.5 வீதம் ஜக்காத்த குடுக்கணும். ஃபித்ரா பத்தி நாங்க இன்னைக்கு சொல்லத்தான் இன்னும் டைம் முடிஞ்சிருச்சு. நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷன்ல அத பார்ப்போம். ஜக்காத் தகுதியானவர் கையில கேஷ் இல்லாட்டி கடன் எடுத்து குடுக்கணுமா? ஜக்காத் தகுதியாகிறாரு. கேஷ் இல்லாட்டி இங்க சரி கடன் எடுத்து சரி குடுக்கத்தான் வேணும். கூட்டு ஜக்காத் பற்றி கூட்டு ஜக்காத் மிக முக்கியமான விஷயம். அது பேச கிடைக்கல. கூட்டு ஜக்காத் வந்து கட்டாயமாக நாங்கள் கூட்டு ஜக்காத் சேர்த்த மிச்சம் புரோசனம் கூட. ஏன்னு சொன்னா எங்களோட ஒவ்வொருத்தர ஜக்காத்துன்னு 25,000 ரூபா 10,000 ரூபா இப்படி வர சான்ஸ் செய்யும். இந்த ஜக்காத்தால ஒருத்தர ஒழுங்கான தேவையை பூர்த்தி ஆக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கூட்டு ஜக்காத் தான் செஞ்சுக்கிறாங்க. இஸ்லாமிய சாம்ராஜ்யங்களையும் கூட்டு ஜக்காத் தான் செய்யப்பட்டு வந்தீங்க. குரான்ல பார்த்தா ஹுத் மின் அம்வாலிஹிம் சதக்கத்தன், அவங்கள்ட்ட சதக்காவ ஜக்காத்தை எடுங்கன்னு தான் அல்லாஹ் சொல்றான். கொடுக்க சொல்லுங்கன்றதை விட எடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிக்கிறான். அப்ப அதனால ஜக்காத்தை எடுத்து கூட்டாக கொடுக்கறது சிறப்பு கூட. ஊர்ல கூட்டு ஜக்காத்துகள் இயங்குமெண்டா நீங்க அது கொடுத்தீங்கன்னா உங்களோட பொறுப்பு குறையும். பதில் உலமாக்கள் இருப்பாங்க, யாரு ஃபக்கீர் யார் மிஸ்கின் என்று அழகா பார்த்து கொடுப்பாங்க. இப்ப நாங்க சில நேரம் எங்களால் ஃபக்கீர் மிஸ்கின்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள கஷ்டமாயிக்கும். பதில உலமாக்கள் இருப்பாங்க, அழகா கொடுப்பாங்க. அப்படி ஒழுங்கான முறையில் இயங்கக்கூடிய ஜக்காத்து பைத்து ஜக்காத்துகள் எங்களோட ஊர்ல இருக்குமேண்டா அந்த கூட்டு ஜக்காத்துக்கு கொடுக்கறது மிக பொருத்தம். ஜக்காத் கடமையாகக்கூடிய 5 கூட்டத்துக்கு கொடுக்கறே தான் ஏற்றம். அப்படித்தான் ஃபுகஹாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எங்கட ஊர்ல 5 கூட்டமும் இருந்தா என்ன ஜக்காத்த 5ஆ பிரிச்சு கொடுக்கலும் தான் கொடுக்கறே தான் நல்ல. ஆனா இந்த அமௌண்ட்ஸ் இன்னொரு கணக்கு வருது. அப்படி கொடுக்க கொள்ள ஒருத்தர் கூட ஒழுங்கா பிரோசனம் அடைய மாட்டாங்க. அப்படி இருந்தா யாரோ ஒருத்தருக்கு 2 பேத்துக்கு சரி கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி பெரிய அமௌண்ட் 2 கோடி 4, 5 கோடி சொத்து அவர்ட இல்ல ஜக்காத்து பெரிய அமௌண்ட் ஒன்று வருது. அப்படி என்றா இருக்கிற எல்லா கூட்டங்களும் கொடுக்கறே தான் ஏற்றம். இல்ல நீங்க சேவிங் ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷம் முடிஞ்சோன்னா கொடுக்கணும். நாங்க சேவிங் ஸ்டார்ட் பண்ணதுல 1 வருஷத்துல நிசாப் இல்ல இல்ல எல்லை அடைஞ்சா கொடுக்கணுமா? இல்லாட்டி சேவிங் ஸ்டார்ட் பண்ணி நிசாப் எல்லை அடைஞ்சது சேவிங் ஸ்டார்ட் பண்ணி நிசாப அடைஞ்சதுல இருந்து 1 வருஷம் தான் பாக்குறேன். சேவிங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பாக்குறேன் இல்ல. சேவிங் ஸ்டார்ட் பண்ணி நிசாப அடைஞ்சி 1 வருஷம் பார்த்தா சரி. இப்ப நீங்க உதாரணமாக ஆரம்பத்துல 10 லட்சம் போட்டீங்க.
ஜனவரியில நீங்க ஷவ்வால 10 லட்சம் போட்டீங்க. இப்ப ஒரு 3-4 மாசம் போக்குல 25 லட்சம் ஆயிடுச்சு. இப்ப அந்த 25 லட்சம் எப்ப ஆகிச்சோ, 24 லட்சம் தானே நிசாபுடைய அளவு சொன்னேன். அது எப்ப ஆகிச்சோ, அதிலிருந்து ஒரு வருஷத்துக்கு தான் நீங்க ஜக்காத்த கணக்கு பார்க்கணும். சேவிங் ஸ்டார்ட் பண்ணத்துல பார்க்க தேவையில்ல. ஜக்காத்துன்னு சொல்லியா குடுக்கணும்னு சொல்லி கேட்டா, ஜக்காத்துன்னு சொல்லித்தான் குடுக்கணும். சில நேரம் அவங்க வந்து கடமை இல்லாட்டி அப்ப அவங்க வானான்னு சொல்லிடுவாங்க. ஜக்காத்துன்னு கட்டாயம் இல்ல. நான் சொல்றேன் நல்லா. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஜக்காத்துக்கு நியத்து வச்சு குடுக்கணும். ஹாதிஹி ஜக்காத்து மாலி. இது என்னுடைய ஜக்காத்துட என்ன பணம், என் சொத்துடைய ஜக்காத்துன்னு சொல்லி நியத்து வச்சு நாங்க ஜக்காத்து நிறைவேற்றணும். எங்களுக்கு ஜக்காத் தர எங்களுக்கு கடன் தரக்கிறவங்களோட சல்லிய அவங்கள்ட்ட கழிக்கல எங்களுக்கு. அப்படி கழிக்கல. எங்களுக்கு வேணுமெண்டா அவருக்கு சல்லிய குடுக்கலாம். அவரு தருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்புல குடுக்கலாம். அவரை வற்புறுத்தவே மேலா. எங்களுக்கு கடன் தரைக்கிற ஒரு ஆள் இருக்கிறாரு. அவருக்கு ஜக்காத்த கழிக்கலா. ஒன்று அவருக்கு நாங்க ஜக்காத்த குடுக்கிறது. எங்களோட ஒரு நோக்கமீக்கும் சில நேரம் அவரு இத குடுத்தா ஜக்காத் தருவாராய்க்கும் என்று நினைச்சு கொண்டு குடுக்கலாம். ஆனா அவருக்கும் தாரது கட்டாயம் இல்ல. அவர் விருப்பம்னா தருவாரு, இல்லாட்டி தர வைப்பாரு. பணத்துடைய நிசாப் எல்லை என்னான்னு கேட்டி, பணத்துடைய நிசாப் எல்லை நாங்க சொன்னோம் 24 கேரட் தங்கத்துடைய விலை தான். 24 கேரட் தங்கம் 85 கிராம் உடைய விலை. அது வருது 24,48,935 வருது. அப்ப அதை விட கூட சல்லி இருக்கும் என்றா ஒரு வருஷமா சேமிப்பார் என்றா அதை கொடுக்கணும். அது இல்லாம நகையாக இருந்தா நாங்க 85 கிராம் அது வந்து பிஸ்கட்டுக்கு தான் பாக்குறது. நகையாக இருந்தா அது எந்த கேரட்ல இருக்குதோ அந்த கேரட்டுடைய அளவுக்கு நாங்க பார்க்கணும். அப்ப நாங்க முடிச்சுக்கொள்வோம். இன்ஷா அல்லா ஜக்காத்துல் ஃபித்ர நான் எங்களோட அகாடமி ஒரு மஷூரா பண்ணி அடுத்த செஷன்ல நான் செய்ய பார்க்குறோம். நாங்க 2 செஷன்ல முடிக்கத்தான் பார்த்தோம். ஆனா ஜக்காத்துடைய விளக்கங்கள் கூட வைக்கிறனால கொஞ்சம் லேட் ஆயிட்டு அடுத்ததுல இன்ஷால்லா செய்யறோம். வாரவங்க வந்திக்கிறவங்க எல்லாம் அடுத்த செஷன்லயும் கட்டாயம் கலந்துவாங்க இன்ஷால்லா. யார்ட்டையாவது கேள்விக்கு விடையளிக்கப்படாட்டி கொஞ்சம் ஞாபகப்படுத்து. முஸ்லீம் இல்லாதவங்க ஜக்காத் கொடுக்க இயலுமான்னு கேட்டுக்கிறாங்க. கொடுக்க கூடாது. முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் ஜக்காத். முஸ்லீம் இல்லாதவங்க ஜக்காத் கொடுக்கலாம். ஜக்காத்தை கொடுக்கப்பட்டவங்களோட நாங்க நிபந்தனை பார்த்தோம். முஸ்லீமாக இருக்கணும்னே தான் நிபந்தனை. ஆனா சில இடத்துங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா பைத்து ஜக்காத்துகள் எல்லாம் ஜக்காத் எடுக்கிற ஆக்களை அவர் தொழுறாரா, அவரு பாவத்தில் ஈடுபடாம இருக்கிறாரான்னு எல்லாம் பாக்குறாங்க. அப்படியெல்லாம் பார்க்க எந்த அனுமதியும் இல்லை. முஸ்லீமாக இருந்தா கொடுக்கத்தான் வேணும். முஸ்லீமாக இருந்தா கொடுக்கணும். அவர் வந்து தொழாமைக்கிறது அது அவருடைய விஷயம். அதை நாங்க வேறையா திருத்தணும். அவருக்கு நாங்க தர்பியத் செஞ்சு அவரை திருத்தணும். ஆனா ஜக்காத்தை கொடுக்காமைக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. ஏன்னா அல்லாஹ் தாலா சொல்லிக்கிறான், இன்னும் ஜக்காத் வந்து முஸ்லீமாக இருக்கணும்ன்றே தான் நிபந்தனை. அவரு ஃபகீர் மிஸ்கின் இந்த அமைப்பில் இருக்கிறார், முஸ்லீம் ஆகிறாரு. அவ்வளவு போதும் அவருக்கு நாங்க ஜக்காத்தை கொடுக்கறதுக்கு. அவர் தொழுகிறது, தொழாமிக்கிறது, அவர் சிகரெட் குடிக்கிறது அதெல்லாம் ஜக்காத்தை கொடுக்காமிக்கிறதுக்கான காரணம் கிடையாது. சில நேரம் அவர் கொடுத்தார் வேற வழியில வீண்விரயம் செய்வார்னு சொன்னா அவரோட குடும்பத்துல கையில கொடுக்கலாம். ஆனா கொடுக்காம இக்கலாம். அப்ப ஜக்காத்தை வந்து வீட்டுக்கு வரக்கூடிய ஃபக்கீர் மிஸ்கின்கள், இந்த வீட்டுக்கு வரக்கூடிய ஆக்களுக்கெல்லாம் கொடுக்காம சரியா தேடி பார்த்து கொடுங்க. அதே நேரத்துல ஜக்காத்து வந்து நாங்க பார்த்தோம். எந்த ஊர்ல சம்பாதிக்கிறோமோ அந்த ஊருக்கு தான் கொடுக்கணும். இப்ப எங்கட ஊருக்கு தான் நாங்க கொடுக்கணும். கேட்டு வாரவங்க எந்த ஊர்ல இருந்து வாராங்களோ என்னமோ தெரியா. அதனால சிலவங்க வீட்டுக்கு வர ஃபக்கீர் மிஸ்கின்களுக்கு நோம்புல ஜக்காத் சல்லிய 1000 ரூபா 1000 ரூபா பிரிச்சு கொடுத்துட்டாச்சு. இதெல்லாம் சரியான முறை இல்லை. அப்ப சரியான முறை வந்து எங்க ஊர்ல உள்ள ஃபக்கீர் மிஸ்கின் கடனாளிகளை தேடி பார்த்து நாங்க அழகா கொடுக்குறது. ரெண்ட் ஹோம் கீமனிக்கு ஜக்காத் வந்து நீங்க எடுத்தவங்களாய் தான் கொடுக்க தேவையில்ல. நீங்க ரெண்ட்டுக்கு கொடுக்குற ஆள் உங்களோட தான் ஊடு, நீங்க கொடுக்க தேவையில்லை. ஏன்னா உங்களோட சல்லி இல்லே, அவரு நீங்க விட்டு விட்டு போக்கல கொடுக்கணுமே. அதுக்கு யாரு கொடுக்கணுமேண்டா ரெண்ட்டுக்கு இருக்கிறாக்கள் கொடுக்கணும். ரெண்டுக்கு இருக்கிறாக்கள் எப்ப கொடுக்கணும்னு கேட்டா அது நிசாப அடைஞ்சிருந்தா தான். 24 லட்சத்துக்கு மேலேயான ஒரு சல்லிய ரெண்ட் இதா அட்வான்ஸா தந்து வச்சுக்கிறாரு. அது ஒரு வருஷம் பூர்த்தி ஆகினா கொடுக்கணும். சின்ன கணக்கு 2 லட்சம் அதெல்லாம் கொடுக்க தேவையில்ல. வேண்டா வெள்ளியில பார்த்து கொடுக்கறதா இருந்தா கொடுக்கலாம்.
ஒருத்தவங்க போட்டியா நான் நவம்பர்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நவம்பர்ல நான் சொன்னேனே ஜகாத் வந்து ஹிஜ்ரி கணக்குப்படி தான் பார்க்கணும். நவம்பர் இந்த கிரிகோரியன் கேலண்டர் படி பார்க்கற இல்ல. நவம்பர் ஸ்டார்ட் பண்ணீங்கடா அது எந்த ஹிஜ்ரி கேலண்டர்ல இருக்குமே அதுல பாருங்க டேட்டா அடுத்த அந்த மாசம் நவம்பர் வந்து இஸ்லாமிய மாதம் படி எந்த இதுல வந்துச்சுன்னு பாருங்க அந்த இதுல கொடுங்க. خير وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. அடுத்த சொன்னேன் கடனை கழிக்க இயலா. எங்களுக்கு கடன் தர இருக்கிறவங்களுக்கு ஜக்காத்தை கழிக்க இயலா, கடனை கழிக்க இயலா. அவருக்கு நான் ஜக்காத்தை அவட கையில கொடுக்கலும் கொடுத்த ஒரு வார்த்தை என்ன கடனைக்கு கொஞ்சம் தர இயலுமா அப்படின்னு கேட்கல இயலுமே தவிர ஒரு வார்த்தை சும்மா சொல்லி பார்க்க இயலுமே தவிர எங்களுக்கு வந்து அவர் வற்புறுத்தவும் மேலா. அவருக்கு ஜக்காத்தை கொடுக்கணும் எங்களுக்கு விருப்பம்டா. நான் இப்ப நினைக்கிறேன் இந்த ஆளுக்கு எனக்கு கடன் தரைக்கிறாரு, இந்த ஜக்காத் அவர் கொடுத்தா சில நேரம் அவர் எனக்கு கடனை தருவாராய்க்கும் எந்த எதிர்பார்ப்புல நான் என்ன செய்யறேன் அவரு கொடுக்கலும். எனக்கு கழிக்கல ஒரு நாளும் அது கூடவே கூடாது கழிக்கிறது. அவருக்கு கொடுத்து ஒரு வார்த்தை வேண்டாம் சும்மா சொல்லி பார்க்கலாம், கடன் ஒண்டிக்கு தானே தருவீங்களா உங்களுக்கு ஜக்காத் தந்தா சொல்லி பார்க்கலாம். ஆனா அவர் வந்து தாரதும் தராமைக்கிறதும் அது அவர்ட கையில இது. அவருக்கு தரணும் என்ற கட்டாயம் இல்லை. அவரு கடன்ன்றது எவ்வளவு பாரதூரமான விஷயம். அல்லாஹ் தாலா சில நேரத்துல மௌத்தாகி நான் எல்லாத்தையும் மன்னிக்க கடனை மன்னிக்க மாட்டேன்னு எல்லாம் வந்திருக்குது. நீ அதை பயந்து அவரு கடனை தரணும். ஆனா அவருக்கு வந்து அவங்களுக்கு கடனை தாரது கட்டாயம் இல்லை நீங்க ஜக்காத் கொடுத்ததுக்காக. ஒரு லட்சம் ஜக்காத் பணத்தை ஊர்வாசகளுக்கு 5000 படி கொடுக்க இயலும், பிரச்சனை இல்லை. ஆனா யோசிங்க இது வந்து பிரயோஜனமா அமையுமா அமையாதா? இதே நீங்க ஒரு கொஞ்சம் கூடுதலான அமௌண்ட்டாக ஒரு 2-3 பேர்த்துக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட தேவைகள் பூர்த்தியாகும். ஆனா கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதை விட பொருத்தம் 1 லட்சம் பணத்தை வந்து ஒரு 2 பேர்த்துக்கோ 3 பேர்த்துக்கோ இப்போ உதாரணமா நாங்க சொன்னோமே ஃபகீர் மிஸ்கீன் அதே மாதிரி கடனாளி முஅல்லஃபத்துல் குலூப் இப்படி 4 கேட்டகரியில 4 பேர்த்தை தேர்ந்தெடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 25,000 கொடுத்தீங்கன்னா பொருத்தமாக இருக்கும். ஆனா 5000 பட கொடுத்தாலும் அது நிறைவேறும், அது பிரச்சனை இல்லை. ஆனா பொருத்தம் வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக கொடுத்தா அந்த ஆட்களுக்கு பொருத்தமாய் எடுக்கிறவங்க. கடன் தர வேண்டியவர் ஃபகீர் மிஸ்கின் கட்டாயம். நீங்க கடன் தர வேண்டியவருக்கு நீங்க ஜக்காத்தை கொடுக்குறீங்க, அவர் தருவாரைக்கும் நினைச்சு கொண்டு அப்படி கொடுக்கறதா இருந்தா அவர் ஃபகீர் மிஸ்கின் ஆயிக்கணும். அவர் கடனாளி தானே இப்ப அவரை, அதனால அவருக்கு கொடுக்கவும் வேணும். ஃபகீர் மிஸ்கின் கடனாளின்னு ஒருத்தர் ஜக்காத் லீகிறாங்களே, அதனால கொடுக்கலாம். ஆனா உங்களோட கடனை அவருக்கு வற்புறுத்தி உங்களுக்கு கேட்கலாம், உங்களுக்கு கழிக்கவும் மேலாம். பிள்ளைகளுக்கு கொடுக்கலான்ற ஏன்னா அவங்களுக்கு வந்து பெற்றோர்கள் இப்ப வசதியாக்கிறாங்களே, ஜக்காத் கொடுக்குற அளவுக்கு வசதியான பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அப்ப பிள்ளைகளை பாக்குற அவன பொறுப்பே கட்டாயமே அதை சுட்டி பிள்ளைகளுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். அவங்களுக்கு ஜக்காத் கடமை ஆகுறதுக்கு முன்னுக்கு பிள்ளைகளோட தேவையை அவங்க பூர்த்தி ஆக்கிக்கணும். அதனால தான் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். விளைஞ்ச சொன்னது பிள்ளைகளுக்கு ஏன் கொடுக்கலான்ற காரணம், பிள்ளைகளுக்கு வந்து ஜக்காத்தை கொடுக்குற அளவுக்கு ஏன் இவர் கஞ்சத்தனப்படுறாங்க? ஜக்காத்தை புள்ளல் தானே, அவர் ஜக்காத் கடமையாகிற அளவுக்கு அவர் பணக்காரர் ஆகிக்கிறாரு. அப்ப அவருக்கு வந்து ஜக்காத் கடமையாகிறதுக்கு முன்னுக்கே அந்த பிள்ளைகளோட பிரச்சனையை தீர்க்கறிஞ்சு ஏன் ஜக்காத் சல்லிய தான் நான் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன்னு பார்த்துக்கொண்டு நிற்கிறாரு. அப்படி செய்யாம ஜக்காத் கடமையாகிறதுக்கு முன்னுக்கு பிள்ளைகளுக்கு என்ன செய்யலும் அவரை சல்லியை கொடுக்கலும் அவருக்கு. அப்ப சில நேரம் அவருக்கு நிசாப் குறைஞ்சிருக்கும் அப்படி கொடுக்குற நேரம். அப்ப ஜக்காத்தை கடமையாவிக்காது. சரி பிள்ளைகளுக்கும் கொடுத்தும் நிசாப் இன்னும் இருக்குன்னு சொன்னா வேற ஆக்களுக்கு ஜக்காத்தை கொடுப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடியோ நீண்டு கொண்டு போகுது, நாங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ண வேண்டிய தேவைக்கு, அதனால மிச்சம் வீடியோ நீட்டு கொண்டு போனாலும் கஷ்டமாயிக்கும். இன்ஷால்லா அடுத்த செஷன்ல சந்திப்போம். இப்படித்தான் அடிக்கடி யுஸ்வாவில் நிறைய மார்க்க வகுப்பு நடக்குது. கலந்து கொள்ளுங்க, பிரோசனம் அடங்கி இல்முக்கு நேர காலங்களை செலவழிங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எங்களுக்கும் நல்ல விளக்கங்களை அமல் செய்யக்கூடிய பாக்கியங்களை தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.